திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேனை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உயதிரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர்மின் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழாரடி சென்னி எதிர்த்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொலில் திராவிடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ. எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்தரும் பன்னார்மொழி அம்முடன் அமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளை நேரில் இணைந்து திருவாரூர் ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய குருபூசி திருநாள், ஆனி மாதம் ரேவதி நட்சத்திரம். இன்று எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அவருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 409 பாடல்களில் நமக்கு அருளி இருக்கிறார். அப்படி 409 திருப்பாடல்களை அருளியிருக்கக்கூடிய சேக்கிழார் பெருமான் ஏயர்கோனாரை பற்றி முதல் 1 முதல் 8 திருப்பாடல்கள் வரையும், அதற்கு பிறகு 382 409 வரைக்கும் என்று சொல்லி மொத்தமே 34 திருப்பாடல்களை தான் ஏயர்கோனாருக்காக பாடி, மீதி இருக்கக்கூடிய திருப்பாடல்கள் அத்துணையுமே நம்முடைய நம்பிகளை பற்றிய வரலாறு. நம்பிகளை பற்றி நமக்கு திருமலை சிறப்பிலே 40 திருப்பாடல்கள், தடுத்தாட்கொண்ட புராணத்திலே 203 திருப்பாடல்கள், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலே 409 பாடல்கள், வெள்ளானை சருக்கத்திலே 53 பாடல்கள், களரிற்றடிவார் புராணம் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார் புராணத்திலே 175 திருப்பாடல் என்று சொல்லி மொத்தம் 880 திருப்பாடல்கள் நம்பிகளுடைய வரலாற்றோடு இயற்புடைய ஒரு சரிதங்களாக மொத்தம் 5 சரிதங்கள் நம்பிகளோட வரலாற்றோடு தொடர்புடைய சரிதங்களாக வைத்து போற்றப்படுவது. இது ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய சரிதத்திலே நமக்கு பெருமங்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதியிலே அவதாரம் செய்தவர் நம்முடைய ஏயர்கோன் கலிக்காம நாயனார். நம்முடைய தொன்ற புராணத்திலே மாமனார் மருமகன் இரு பெருமக்களும் நாயன்மார்களாக இருப்பது இந்த சரிதம். ஏயர்கோனாருடைய மாமனார் மானக்கஞ்சார நாயனார். மானக்கஞ்சார நாயனாருடைய திருமகளாரைத்தான் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு மனமுடித்து வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பெரிய புராணத்திலே கணவன் மனைவி 2 பேரும் நாயன்மார்களாக இருப்பது நம்முடைய மங்கையர்க்கரசியார் நிடசி நெடுமாறனார். அதே போல அப்பா அம்மா மகன் என்று சொல்லி 3 பெருமக்களும் நாயன்மார்களாக இருப்பது நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள், இசைஞானியார், சடைய நாயனார் என்று சொல்லி இப்படி குடும்பமாக நம்முடைய பெரிய புராணத்திலே நாயன்மார்களாக இருக்கக்கூடியது நாம் செய்த ஒரு பெரும் பேரு. அந்த வகையிலே ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய மாமனாராக அவருடைய மானக்கஞ்சார நாயனாருடைய திருமகளாரைத்தான் ஏயர்கோனாருடைய மனைவி என்று சொல்லி நமக்கு சரிதத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது என்று சொல்லி ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய சரிதத்திலே திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கு அடியன் என்று சொல்லி நம்முடைய திருத்தொண்ட தொகையில அருளுகின்றார். ஏயர்கோ குடியில் வந்த கலிக்காமனாரது அடியவர்களுக்கும் நான் அடியனாவேன் என்று சொல்லி, ஏயர் என்று சொல்வது குடியினுடைய பெயர். இப்படி கோன் என்று சொல்லுவது அந்த குடியினுடைய தலைவர். கோன் என்று சொன்னால் தலைவர் என்று சொல்லி தலைமை குறித்து நின்றது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அவர்களுக்கும் நம்பிகளுடன் கலிக்காமனாரது தொடர்பும் நட்பும் திருவருளால் வருவன என்பது சரிதத்தில் அறிய முடிகின்றது. இப்படி நம்பிகளுடைய தொடர்பு இவருக்கு கிடைத்தது இறைவனுடைய திருவருளினாலே. நம்பிகளுடைய தொடர்பு இவருக்கு வர வேண்டும் என்பதற்காகவே பெருமான் இவருக்கு சூளை நோயை கொடுத்து 2 பேரையும் நண்பர்களாக ஆட்கொள்ளுகிறார். இதெல்லாம் நமக்கு சரிதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்முடைய வகை நூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது கொற்றத்திரள் எந்தை தந்தை தன் தந்தையும் கூட்டம் எல்லாம் தெற்றச் சடையாய் நினது அடியேம் திகழ்வன் தொண்டனே மற்றிய பிணிதவிற்பான் என்று உடைவால் உருவி அந்நோய் செற்று தவிர்கழிக்காமன் குடியே சீர்குடியே என்று சொல்லி நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர்
அதாவது கலிக்காமனார் உடைவாள் கொண்டு தம் வயிற்றடை குத்திக் கொள்வதற்கு முன்பாக வஞ்சின மொழி, அதாவது என்னன்னா வெற்றியினையும் வலிமையினுடைய எந்தையும் அவர் என்ன சொல்றாருன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்துதான் அந்த சோலை நோய் தீரும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்றார், அதாவது எந்தை தந்தை என் தந்தையும் கூட்டமெல்லாம் தெற்றச்சடையாய் எனது அடியேம் என்று சொல்லி பெருமானே, வெற்றியும் வலிமையும் உடைய எந்தையும் அவரது தந்தையும் அவர்களே என்று எங்கள் கூட்டம் எல்லாமும் துன்றச்சடையனையுடைய பெருமானே உனது அடியேன். நாங்கள் எல்லாரும் பாரம்பரியமாக என்னுடைய அப்பா அவருடைய அப்பா தந்தை கூட்டம் எல்லாம் எல்லோரும் உனக்கு அடிமையாக இருக்கின்றோம். அவ்வாறு இருக்க தேவரீர் வழிய ஆட்கொண்ட வந்தொண்டனோ எனது இந்த பிணையை தவிர்ப்பவன் என்று கூற உடைவாளை உருவி தன்னுடைய வயிற்றினை கீறி நோயினை தவிர்த்து கொண்டவர் கலிக்காமனார் என்று சொல்லி திருத்தொண்டர் அந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளுகின்றார். அவரது திருமரபு ஏயர்களது சிறப்புடைய குடி என்று சொல்லி, அந்த ஏயர் என்று சொல்லுவது குடியினுடைய ஒரு சிறப்பாக வைத்து போற்றப்படுகிறது. இப்படி தந்தை என்று சொல்லி எம்பிரான் எந்தைதன் தந்தையின் கூட்டம் எல்லாம் என்று சொல்லி ஆசிரியர் அதாவது நாங்க வழியாக இறைவனுக்கு ஆட்பட்டு இருக்கின்ற பொழுது, அடிமையாக இருக்கின்ற பொழுது வேறொருவன் இதை தீர்ப்பதா என்று சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து தானே உயிரை போக்கிக் கொள்ளக்கூடிய அந்த நிலையை இங்கு வைத்து நமக்கு போற்றி இருக்கிறார். இதுல இந்த புராணத்தில் மொத்தம் 409 திருப்பாடல்கள்ல 1 to 8 வரை நம்முடைய ஏயர்கோன் கலிக்காமனாரை பற்றி, அதற்கு பிறகு 9 to 382 வரை நம்பிகளுடைய திருச்சரிதம், 382 மீண்டும் 409 வரைக்கும் நம்முடைய ஏயர்கோனாரை பற்றி 2 பேரை பற்றி ஒரு சரிதமாக இது அமைய பெற்றிருக்கிறது என்று சொல்லி, அப்படி ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அவருடைய பெருமையை சொல்லுகின்ற பொழுது இது மாறாத சிவமங்கல பெருமங்கலம் என்றது நகர்பெருமையினை விளக்கியபடி, தங்குதலாவது தலைவராகிய நாயனார் உயிர் துறந்த ஞான்றும் மாறாது மங்களம் பொருந்த செய்த நிலை. அதாவது அவர் இறந்ததுக்கு பிறகு கூட அவருடைய மனைவியாருடைய ஒரு குரு பக்தியின் மூலமாக, மனைவியாருடைய அதாவது ஒரு மதி நுட்பத்தின் மூலமாக மீண்டும் மங்களம் பெருகும்படியாக செய்தது அந்த அம்மாவுடைய ஒரு தனிப்பட்ட சிறப்பு என்று சொல்லி, அப்படி மங்களம் தங்கியது என்று சொல்லி இந்த சரிதத்திலே நம்மளுக்கு அறிய முடிகிறது. நம்முடைய புராணத்திலே விரிநூல் ஆசிரியர் நமக்கு முதல் திருப்பாடலில் சொல்லுகின்ற பொழுது, நமக்கு முதல் திருப்பாடல் அதற்கு முன்பாக இந்த ஏர்கோன் கலிக்காமன என்ற புராணத்துல என்னென்ன பகுதிகள் அடங்கி இருக்குது அப்படிங்கறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 8-9 பகுதிகள் இதுல அடங்கி இருக்குது, 10 பகுதிகளுக்கு மேல அடங்கி இருக்குது. எல்லாம் வாய்ப்பு நம்ம சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் திருவருள் கூட்டிய வகையிலே இந்த சரிதத்தோடு தொடர்புடைய ஒரு சில இடங்களை மட்டும் நாம சிந்திக்கலாம் என்று சொல்லி, முதல்ல ஏயர்கோனாரை பற்றிய செய்திகள் 8 பாடல் இருக்கிறது. அதற்கு பிறகு அவர் நம்முடைய திரு கோலிலி பெருமானிடத்திலே, குண்டையூர் கிளாரிடத்திலே நெற்பெற்று அந்த மடத்திற்கு அவர் அமுது செய்த அந்த நிலையிலே வறுமை வருகின்ற பொழுது, அப்படி வறுமை வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு நாள் முழுக்க உணவுண்ணாமல் இருந்து அந்த வறுமை நீங்கி மீண்டும் நெல் மலை போல குவிக்கப்படுகின்ற பொழுது இறைவனிடத்திலே சுந்தரர் சென்று கோழிலி பதிகத்தை பாடி, நீல நடைந்தடிலேன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை பாடி அந்த நெல்லையெல்லாம் திருவாரூரிலே கொண்டு அடியார்கள் வீடு முன்பாக சேர்த்த ஒரு பெருமை. அதற்கடுத்து நாட்டியத்தான்குடி சென்று அங்கு கோட்புலி நாயனாரிடத்திலே அவர் அன்பு கொண்டது. கோட்புலி நாயனார் அவரை குருநாதராக ஏற்று தன்னுடைய 2 குழந்தைகளை, பெண் குழந்தைகளை அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சுந்தரரிடத்திலே கொடுக்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த குழந்தைகளை தன்னுடைய மகளாக வைத்து வனப்படி சிங்கடி அப்பன் என்று சொல்லி போற்றி மகிழ்ந்து தன்னுடைய தொடையின் மீது அமரச் செய்த அந்த குழந்தைகளை உச்சி முகந்தார் என்று சொல்லி நம்முடைய சரீரத்தில் அறிய முடிகின்றது. அதே போல திருப்புகலூர் இந்த பகுதியில் தான் வருகிறது. திருப்புகலூர் சென்று பங்குனி உருத்தர திருநாளிலே பறவை நாச்சியாருக்கு பொருள் வேண்டும் என்பதற்காக, பொன்னும் பொருளும் அடியார்களுக்கு கொடுப்பதற்காக நம்முடைய நம்பிகள் அங்கு சென்று அந்த செங்கல்லை தலைக்கு வைத்து படுத்திருக்கின்ற பொழுது, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தரிகளா பொய்மையாளரை பாடாதே என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்தை பாடி அந்த செங்கல் எல்லாம் பொன்னாக அதை கொண்டு வந்து தன்னுடைய மனைவி இடத்திலே, பறவையார் இடத்திலே கொடுக்க, அடியார்களுக்கெல்லாம் பொன்னும் பொருளும் குறைவின்றி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம சரீரத்தில் அறிய முடிகின்றது. அதுவும் இந்த பகுதியில வரக்கூடியதுதான்.
அதே மாதிரி நம்முடைய நம்பிகள் தொண்டை நாடு செல்லுகின்ற பொழுது திரு கச்சூர் ஆலக்கோயில் சென்று மதிய நேரத்திலே அவர் பசியோடு கோயில் புறத்திலே அமர்ந்திருக்கின்ற காலையில் பெருமானே அங்கு வந்து ஒரு அந்தனர் கோலத்திலே வந்து ஒவ்வொரு வீடாக இறந்து கொண்டு வந்து அவருக்கு அமுதாக கொடுத்த அந்த ஒரு பெருமை திரு கச்சூர். அதற்கு பிறகு ஒற்றியூர் செல்வது, ஒற்றியூரிலே சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்வது, அந்த ஒற்றியூரை விட்டு நீங்க மாட்டேன் என்று சொல்லி சங்கிலியாரை திருமணம் செய்து கொள்வது. அதற்கு பிறகு அவர் திருவாரூர் பெருமானுடைய நினைவு வருகின்ற பொழுது அடியெடுத்து வைக்க 2 கண்ணும் அங்கு இழந்து, அதற்கு பிறகு அவர் திருவெண்பாக்கத்திலே ஊன்றுகோல் பெற்றது. அதற்கு பிறகு காஞ்சிபுரத்திலே ஆலந்தான் உகந்த அமுது செய்தானே என்று சொல்லக்கூடிய பதிகம்பாடி அவர் இடதுகன் பெற்றது. அதற்கு பிறகு அவர் திரு ஆரூரிலே வந்து வலதுகன் பெற்றது, அர்த்தசாம பூசையிலே வலதுகன் பெற்றது. அதற்கு பிறகு பெருமான் அவருக்காக பறவையாரிடத்திலே தூது சென்று அவருடைய ஊடலை தீர்த்து பறவையாரிடத்திலே சென்றது. அதற்கு பிறகு ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய வயிற்று வலியை நீக்கி 2 பேரும் நட்பு கொண்டு இருக்கக்கூடிய நிலை என்ற இப்படி 10 முக்கியமான ஒரு சரிதத்தினுடைய நிகழ்வுகள் இந்த சரிதத்திலே வைத்து போற்றி இருக்கின்றார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி, இதிலே பெரிய புராணத்திலே முதல் பாடலிலே நம்முடைய ஏயர்கோனரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த திரு பெருமங்கலம் என்று சொல்லக்கூடிய ஊரினுடைய ஒரு சிறப்பை சொல்லுகிறார். நீடு வன்புகள் சோழர் நீர் நாட்டிடை நிலவும் மாடு பொன்கொழி காவிரி வடகரை கீழ்பால் ஆடு பூங்கொடி மாடம் நீடிய அணிநகர்தான் பீடு தங்கிய திரு பெருமங்கலம் பெயர்த்தால். பீடு என்று சொன்னால் பெருமை, ரொம்ப பெருமையுடைய அந்த திரு பெருமங்கலம் என்று சொல்லுகிறார். அது திருமதில் ரொம்ப என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த திருப்பாடலிலே நமக்கு நீடிய வன்மையுடைய அந்த சோழர்களது நீர்வளமுடைய நாட்டிலே, சோழர்களுடைய அதாவது என்ன சொல்ற நீடு வன்புகள் சோழர் நீர் நாட்டிடை அப்படிங்கிற சோழ நாட்டிலே நீர்வளமுடைய சோழ நாட்டிலே பொன்விளைக்கும் காவிரி இது வடகரையில் கிழக்கு திசையிலே, காவிரியினுடைய வடகரையிலே கிழக்கு திசையிலே அங்க இருக்கக்கூடிய பூங்குடிகளையுடைய மாடங்கள் நீடியுள்ள அழகிய ஒரு நகரமானது பெருமை தங்கிய திரு பெருமங்கலம் என்னும் பெயரை உடையது என்று சொல்லி, பீடு தங்கி என்று சொல்லி, பீடு என்று சொன்னால் பெருமை என்று சொல்லி பொருள். அப்படி பெருமை தங்கிய திரு பெருமங்கலம் என்னும் பெயரை உடையது அந்த திரு பெருமங்கலம் என்று சொல்லுகிறார். இப்படி மங்கள பெருமை என்று சொல்லுகிறார். பெருமங்கலம் என்பது நகர் பெருமையினை விளக்கியபடி அங்கு தங்குதலாவது தலைவராகிய நாயனார் உயிர் துறந்த ஞான்றும் மாறாது மங்களம் பொருந்த செய்த நிலை. ஏயர்கோனார் உயிர் இறந்த பிறகும் கூட, உயிர் பிரிந்த பிறகும் கூட மீண்டும் மங்களம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்த ஒரு பதி என்று சொல்லி அந்த ஊருடைய பெருமைகளை சொல்லுகிறார். அப்படி பெருமங்கலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊருடைய திருப்பெயர் என்று சொல்லி இந்த சரிதத்தில் நாயனாரது தேவியார் திருமணத்தினின்று புனைந்த மலர் கூந்தலினை நாயனார் தம்மை தாம் உயர் துறந்தமையால் இழக்க நின்ற மங்களத்தினை அவர் மேல உயர் பெற்றெழுந்தமையால் அம்மையார் மேல பெற்றனர் என்று சொல்லி திருமணத்திற்கு முந்தைய நாள் இந்த ஏயர்கோனருடைய மனைவியாராக இருக்கக்கூடிய அம்மாவுடைய கூந்தலை அறிந்து வந்த பெருமானுக்கு பஞ்சவடிக்காக கொடுக்கிறார். அது அந்த பெண் தான் ஏயர்கோனாருடைய மனைவியாக இப்பொழுது இருப்பது என்று சொல்லி நமக்கு சரியத்திலே சொல்லப்படுகிறது என்று சொல்லி, இப்படிப்பட்ட இந்த ஊரிலே மிகச் சிறந்த ஒரு ஊர், அப்படி ஒரு நல்ல சிறப்பான ஒரு இந்த பெருமங்கலம் என்று சொல்லுவது பாரின் மிக்கது ஓர் பெருமையால் பரமதால் பரவும் சீரின் மிக்கது சிவபுரி எனத்தகும் சிறப்பால். அந்த ஊர் சிவபுரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அடியார் பெருமக்கள் நிரம்ப அந்த சிவபுண்ணிய சீலர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய பதி என்று சொல்லி, அதாவது சீரின் மிக்கது நல்ல சிறப்பினாலே சிவபுரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை மிகுந்தது என்று சொல்றார். இப்படி அந்த பதியிலே ஏயர்கோ குடிதா என்று சொல்லக்கூடிய அந்த குடியிலே வேளாண்மையிலே சிறந்த அந்த வேளாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பதியிலே, அப்படி அந்த வேளாளர்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த பதி அங்கன் மிக்க அக்குடியினில் அவதரித்துள்ளார். கங்கை வாழ்முடியார் தொண்டர் கலிக்காமர் என்பார் தங்கள் நாயகர் அடி பணிவார் அடி சார்ந்து பொங்கு காதலின் அவர் வனி போற்றுதல் புரிந்தார் அப்படின்னா, அப்படி அந்த வேளாளர் குடியிலே அந்த குடியில் அவதரித்தவர் நம்முடைய நாயனார். கங்கை வாழ் முடியார் தொண்டர் கலிக்காமர் என்பார், பெருமானுடைய அடியாராக இருக்கக்கூடியவர். அவருடைய பெயர் என்னன்னா கலிக்காமர் என்று சொல்லுவது நாயனாருடைய திருப்பெயர்.
தங்கள் நாயகர் அடிபணிவார் அடிச்சார்ந்து பொங்கு காதலின் அவர் பணி போற்றுதல் செய்வார் அப்படின்னார். முதல்ல அடியார் பணியை சொல்றார். அதாவது சைவத்துல பணி என்று சொன்னால் இறைவன் பணி, இன்னொன்று அடியார் பணி. இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, தங்கள் நாயகர் அடிபணிவார் அடிச்சார்ந்து பொங்கு காதலின் அவர் பணி போற்றுதல் செய்வார் என்று சொல்லி, அப்படி அடியார் பெருமானுடைய அடியார்களுக்கு அவர் தங்கள் நாயகர் அடிபணிவார் அடிசார்ந்து என்று சொல்லி அடியார் பணியை சொல்லுகிறார். அப்படி அடியார் பணி செய்யறது எப்படி செய்வார் அப்படின்னா, அத புரிதல் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அதாவது அடிச்சார்ந்து தங்கள் நாயகர் அடிபணிவார் அடிச்சார்ந்து பொங்கு காதல் அவர் பணி போற்றுதல் செய்வார் என்று சொல்லி, அப்படி இடைவிடாது அடியாருடைய அந்த திருவடியை நினைந்து கொண்டிருந்து அவர்களுக்கு நாயனார் சிவபக்தி என்று சங்கம பக்தி என்று சொல்லக்கூடிய அந்த அடியார் பக்தியிலும் சிறந்து விளங்கினார் என்பதும், அந்த இரண்டினுள்ளும் அடியார் பணியே சிறக்க மேற்கொண்டு ஒழுகினார் என்பதும், இவர் வழி வழி சிவனடிமை திறத்தில் ஒழுகினார் என்று சிறந்து ஒழுகினார் என்று சொல்லுகிறார். முதல்ல 2 பணியும் செய்யறார் இவரு. திருப்பன்கூருக்கு அடுத்த பாட்டுல பணி செய்த சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். ஆனா முதல்ல என்ன சொல்றாருன்னா, அடியார் பணியை சிறப்பா சொல்றார். ஏன்னா இறைவன் பணியும் செய்யறார், அடியார் பணியும் செய்யறார். நமக்கு நீலநக்க நாயனாருடைய புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது, வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று சொல்வார். அப்ப 2 பணியிலே இந்த பாடல்ல அடியார் பணி செய்கின்றார் என்று சொல்லி, அடுத்த திருப்பாட்டிலேயே அவர் அரண்பணி எப்படி செய்தார் அப்படிங்கறது இந்த பாட்டில் சொல்றார். புதிய நான்மதி சடைமுடியார் திருப்பன்கூர்க்கு அதிகமாயின திருப்பணி அநேகமும் செய்து நிதியமாவன நீருகந்தார் கடல் என்று துதியனால் பரவி தொழுது இன்புறுகின்றார் அப்படின்னா அடுத்த அரண்மனையை சொல்றார். அதாவது அடியார் பணி போன பாட்டில் சொன்னார், இப்ப அரண்மனை சொல்றார். புதிய நான்மதி, புதிதாய் முளைத்த இளம் சந்திரனை சூடிய, அதாவது பிறை சந்திரனை சூடிய அந்த சிவபெருமானது திருப்பன்கூருக்கு மேலான அநேகம் திருப்பணிகளையும் செய்துங்கிற திருப்பன்கூர் பதியிலே மிகுந்த திருப்பணிகள் செய்தவர் நாயனார் அப்படின்னு சொல்றார். நிறைய திருப்பணிகள் செய்திருக்கிறார். அப்படி திருப்பணிகள் செய்து அரண்மனை, அதுதான் அரண்மனை. நிதியமாவன் நீருகந்தார் கடல் என்று அப்படிங்கிறார். அப்படின்னா திருநீற்றை விரும்பிய சிவபெருமானது திருவடியே தமக்கு செல்வமானது என்று அது துதிகளால் போற்றி வணங்கி இன்பமடைகின்றாராக கலிக்காம நாயனார். ரொம்ப முக்கியங்க. நிதியமாவன, நமக்கு செல்வம் என்ன தெரியுங்களா? பெருமானுடைய திருவடி தான் நமக்கு அழியாத செல்வம் அப்படிங்கிறது இந்த நாயனார் உறுதியா இருந்திருக்கிறார். நிதியமாவன நீருகந்தார் கடல், ஏதாவது திருநீர் அணிந்த பெருமானுடைய திருவடிதான் நமக்கு சொந்தமானது, செல்வமானது என்று சொல்லி வாழ்ந்து வந்தவர் நம்முடைய கலிக்காம நாயனார். நமக்கும் அடியார்களுக்கு என்னன்னா, பெரும் நிதியம் என்று சொன்னா என்னன்னா, பெருமானுடைய திருவடிதான் அழியாத ஒரு நிதி என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு புதிய அதாவது ஒரு காலத்தில் அந்த திருப்பன்கூருக்கு அதிகமாயின திருப்பணி அநேகம் செய்தார் அப்படின்னு சொல்றாருங்க. அப்பதியில் எழுந்தல் இறைவரைக்கு என்று அப்பதியனுக்கும் அப்படின்னு சொல்றார். அது ஒரு காலத்துல இந்த திருப்பன்கூர் பகுதியில மழை இல்லாம நாடு வருந்தியது. அப்ப மழை இல்லாத நாடு வருந்ததை கண்டு ஏயர்கோனார் மழை வேண்டி 12 வேலை நிலம் தந்து இறைவர்வால் குறையிறந்து இங்கு வரங்கிடக்க, அதாவது நாட்டுல மழை இல்ல, நாட்டுல மழை இல்லாதனால இவர் என்ன செய்தார் அப்படின்னா, நம்முடைய நாயனார் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் நாட்டுல மழை பெய்தா, இப்படி எல்லாம் ஒரு அரசர் இருந்திருக்கிறாங்க பாருங்க. நாட்டில் மழை பெய்தால் 12 வேலி நிலம் கொடுப்பேன் என்று சொல்லி இறைவனுக்கு 12 வேலி நிலம் கொடுக்கிறார், மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக. அப்படி வரங்கிடக்க இறைவரால் பெருமலை பெய்து எங்கும் ஒரு பெரு வெள்ளமாயிற்று. அப்படியே மழை பெய்து எல்லா பக்கம் ஒரே புறா வெள்ளம், அந்த எங்கு பார்த்தாலும் வெள்ளமா இருக்குது. அதற்கு பிறகு அந்த மலையினை தடுக்க மேலும் 12 வேலி நிலம் தந்து வேண்ட. ஏன்னா மலையே நிக்கல, வந்த மலை நிக்கவே இல்லை, அப்படியே பெய்ந்து கொண்டே இருக்கிறது, ஊரு பூரா வெள்ளமா இருக்குது. அதனால மீண்டும் பெருமான் விண்ணப்ப வைக்கிறார், மலையை நிறுத்துவதற்கு மீண்டும் 12 வேலி நிலம் கொடுக்கிறேன் என்று சொல்லி 24 வேலி நிலத்தை பெருமான் ஏயர்கோனர் இடத்துல பெற்றார் என்று சொல்லி சுந்தரர் பின்னாடி பாடுறார். நம்பிகள் பாடுறார். வையகம் முற்றும் மாமலை மறந்து அப்படிங்கிற பணிதத்தை சொல்றார். வையகம் முற்றும் மாமலை மறந்து வயலில் நீர் இலை மான் இளம் தருகோம் உயர் கொள்கமற்று எங்களை என்ன ஒளிகள் வெண்முகிலாய் பறந்து எங்கும் பெய்யும் மாமலை பெருவெள்ளம் தவித்து பெயர்த்தும் 12 வேலி கொண்டருளும்
செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூர் புலானே என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில அந்த பதிகத்துல வந்து பாடுறார். மழை வேண்டும் என்று சொல்லி பன்னிருவேலி நிலம், பெய்த மலை நிற்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் பன்னிருவேலி நிலம் என்று சொல்லி 24 வேலி நிலத்தை பெருமான் பெற்றார் என்று சொல்லி நம்முடைய நம்பிகள் தன்னுடைய திருப்பதிகத்திலே பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி, அப்படி பணி செய்தவர் நம்முடைய ஏயர்கோன் வெளிக்காம நாயனார் என்று சொல்லி, முன்ன மழை பெய்ய 12 வேலை, இன்னொன்னு மழை நிற்பதற்கு 12 வேலி என்று சொல்லி ஏயர்கோனார் திருப்புன்கூர் இறைவரையே ஆன்மார்த்தமாக வழிபட்டு வந்தவர். திருப்புன்கூர் பெருமானைத்தான் ஏயர்கோனார் வந்து வழிபாடு செய்து வந்தவர் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நிதியமானது நீருகந்தார் கடல் என்று சொல்லி, அதாவது பெருமானுடைய திருவடிதான் நமக்கு வந்து அந்த நம்முடைய அழியாத செல்வம் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி சுந்தரருடைய, அதாவது சேரமான் பெருமான் நாயனார் சொல்வார், பாரோடு விசும்பாட்சி எனக்குனது பாதமலர். இங்க இறைவனுடைய திருவடிதான் இங்க நிதியமாக சொல்லப்படுது. ஆனா சேரமான் பெருமாள் நாயனார் எப்படி சொன்னார்னா, சுந்தரர்கிட்ட அவருடைய திருவடிதான் எனக்கு விசும்பாட்சி, பாரோடு விசும்பாட்சி எனக்குனது பாதமலர் என்று சொல்லி கூறியவர் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் என்று சொல்லி. நீருகந்தார் அப்படின்னா திருநீற்று நெறியே சிவநெறியாவது என்பதை மெய்ப்பொருள் நாயனார், ஏனாதி நாயனார், கொல்சோழ நாயனார், இப்படி பல சரிதங்களை நாம் அறிய முடிகிறது. நீர் உகந்தார் என்பது நீற்றினை விரும்பி அணிந்தார் என்பதன்றி, அதாவது நீரு ஆகுபெயராய் நீற்று நெறி நிற்கும் திறத்தனை உணர்த்தி திருநீற்றின் அடிமைத்திறத்தனை உகந்து அருள்பவர் என்ற குறிப்பும் உணர்த்திற்று என்று சொல்லி, அதாவது நீர் உகந்தார்னா திருநீற்று நெறியை அறிந்து அடிமைத்திறத்தை அந்த உகந்த அருள்பவர் என்று சொல்லியும் ஒரு பொருள் சொல்றாங்க. இன்புறுகின்றார் என்று சொல்லி அடிமைத்திறம், அதாவது பெருமான் அணிந்து கொள்வது திருநீருங்க. அதாவது இறைவனுடைய உருவமாக இருப்பது திருநீர் என்று சொல்லி நமக்கு சிவஞான போதம் சொல்லுது. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்வால் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதி என்று சொல்லி சிவஞான போதம் 12ஆம் சூத்திரத்துல இந்த வெண்பாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, தன்னை உணர வேண்டும் என்பதற்காக தனது உருவத்தையே அடியார்களுக்கு கொடுத்திருக்கிறார் பெருமான் என்று சொல்லி திருநீர் அவ்வளவு ஒரு சிறப்பானது என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்படி அந்த நீர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடியார்களுக்கு ரொம்ப முக்கிய நீர். இந்த பாட்டுல வந்து அரண் பணியும் முன்பாட்டுல அடியார் பணியுமாக நாயனாரது அடிமைத்திறத்தின் இயல்பு கூறப்பட்டது. அதாவது யாருக்கு நம்ம அடியாரா இருக்கணும், அடிமையா இருக்கணும்னா, ஒன்று இறைவனுக்கு அடிமையாக இருக்கணும், இன்னொன்று அவன் அடியார்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இப்படி இந்த பாட்டுல வந்து சரிதத்திற்கு பதிகம் போல சுருக்கம் கூறி தோற்றுவாய் செய்து கொண்டு நம்பியாரூர் வரலாறு பற்றி சரிதம் நிகழ்தலால் அவர் திருத்தொண்ட தொகை அருளியது முதல் பறவையார் ஊடலினை திருவாரூர் திருத்தொண்ட தொகை திருவாரூர் பெருமான் தூது சென்று தீர்த்த துணையாலே, அதாவது திருத்தொண்ட தொகையோடு தடுத்தாட்கொண்டம் நிறைவாகிறது. அதற்கு பிறகு நடந்த அத்துணை நிகழ்வுகளும் கடைசி இறைவன் தூது செல்லுகின்ற வரைக்கும் இந்த பகுதியில தான் வைத்து போற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்றார். நம்பிகளது சரிதமும் முன் தடுத்தாட்கொண்ட புராணத்தின் இறுதியில் விடுத்த இடத்தினின்று இந்த சரிதத்தை தொடங்கப்படுகிறது. இனி வந்து நம்பிகளுடைய சரிதை இனி ஆரம்பமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு மீண்டும் வந்து நம்முடைய ஏயர்கோனாருடைய சரிதம் கடைசியில தான் இனிமேல் வரும். இதிலிருந்து 382 பாடல் வரைக்கும் நமக்கு வந்து நம்முடைய சுந்தரருடைய சரிதம் தான் பேசப்பட்டிருக்கு. அதில் தான் சொல்ற, திருத்தொண்ட தொகையருளி திருநாவலூராலி கருத்தொன்று காதலினால் கனகமதில் திருவாரூர் ஒருத்தர்களல் முப்பொழுதும் உருகிய அன்போடு பணிந்து பெருத்தெழுமை அன்பினால் பிரியாதங்கு உறையும் நாள். அப்படி என்று சொல்ற, திருத்தொண்ட தொகை அருளி என்று சொல்லி, திருத்தொண்ட தொகை அருளியது எப்பன்னா திருத்தாட்கொண்ட புராணத்துல கடைசியாக திருத்தொண்ட தொகை. பறவையார் திருமணம் முடிந்து அவர் வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் பணிந்து இறைவனே அவருடைய பெருமைகளை சொல்ல பெருமானுடைய திருவடியை வணங்கி இறைவனே அடியெடுத்து கொடுக்கிறார். தில்லைவால் அந்தர்தம் அடியார்க்கும் அடியன் என்று அடியெடுத்து கொடுக்க அங்கு வந்து திருத்தொண்ட தொகை பாடி முடிக்கிறார். இதுல இருந்துதான் இனி ஏயர்கோன் கலிக்காம நாயனுடைய சரிதம் அந்த இது ஆரம்பமாகுது. அந்த திருத்தொண்ட அருளி திருநாவலூராலி கருத்தொன்று காதலினால் கனகமதில் திருவாரூர் என்று சொல்லி, அப்படி அந்த பெருமான் நம்பி ஆரூரர் அந்த ஒன்றுபட்ட பெருவிருப்பினாலே பொன்மதில் சூழ்ந்த திருவாரூர் எழுந்தருளி ஒருவராய் தியாகேச பெருமானுடைய திருவடிகளை ஒவ்வொரு நாளும் 3 பொழுதும் மனமுருகி வழிபாடு செய்து, ஒவ்வொரு நாளைக்கு 3 பொழுதும்
ஒரு நாளைக்கு 6 காலம், அதுல 3 காலமும் சென்று பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். மனமுருகி அன்பினோடும் பணிந்து மேன்மேல் எழுகின்ற மெய்யன்பினாலே பிரியாமல் அந்த பதியில தங்கி இருந்தார் என்று சொல்லி நீண்ட நாட்கள் அங்கு தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கின்ற பொழுது அப்பதான் பெருமான் அங்கு இப்ப இவர் அந்த நம்முடைய ஏர்கோன் கலிக்காம நாயனார் இவர் தூது சென்றதுக்கு பிறகு இவர் மேல கொஞ்சம் ஒரு கோபத்தோடு இருக்கிறார். நாவலூர் மன்னர் நாதனை தூது விட்டதனுக்கு யாவர் இச்செயல் புரிந்தனர் என்று அவர் இழிப்ப தேவதம்பிரான் அவர் திறந்திருத்தி அதற்கு மேவ வந்த செயலனை விளம்புவான் உற்றேன் என்று சொல்லி, அதாவது அந்த அன்றைய நிலையில இறைவன் பரவி நாச்சியாரிடத்திலே நம்பிகளுக்காக தூது செல்லுகின்ற பொழுது, அதாவது இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நாவலூர் மன்னர் நாதனை தூது விட்டதனுக்கு சிவபெருமானையே ஒருத்தர் தூது விட்டிருக்கிறார் என்று சொல்லி யார் இந்த செயல் புரிந்தார்கள் என்று சொல்லி கொஞ்சம் கோபமா இருக்கிறார். தேவர் தம்பிரானை அவர் திறந்திருத்தி அதற்கு மேவ வந்த அந்த செயலனை இனி அதை பத்தி நான் சொல்ல போறோம் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழ பெருமான் இந்த 8வது திருப்பாடல சொல்றார். அப்படி அதற்கு பிறகுதான் இப்ப இந்த சரிதம் ஆரம்பமாகிறது. 9வது பாடலிலிருந்து இப்ப முதலாவதாக திருத்தொண்ட தொகை அருளி திருநாவலூர் பெருமான் அங்கு நம்முடைய ஆரூரிலே அங்கு வீற்றிருக்கிறார். ஒரு நாளைக்கு 3 காலம் முப்பொழுதும் பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த காலத்திலே குன்றையூர் கிழவர் என்று சொல்லி ஒரு பெரியவர் நம்முடைய நம்பிகளுக்கு நெல் கொடுத்து உதவுகிறார். பறவையாருடைய திருமாலைக்கு நெல் கொடுப்பது எப்பொழுதும் அவர்தான். அப்படி கொடுக்கின்ற பொழுது அங்கு ஒரு பெரிய ஒரு வலம் சுருங்கி அந்த வறட்சி ஒன்று வருகிறது. அப்படி வறட்சி வருகின்ற பொழுது ஒரு நாள் நெல் கொடுக்க முடியாது அவர் மனம் மயங்கி கொஞ்சம் வருந்துகிறார். என எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொண்டு முட்டுப்படுகின்ற பொழுது அதை செய்கின்றவர்களுக்கு அந்த மனசு வரும். வண்டொண்டர் திருவாரூர் மாளிகைக்கு நெல் எடுக்க இன்று குறை ஆகின்றது என் செய்கேன் என நினைந்து துன்று பெறும் கவலையினால் துயரெய்தி உண்ணாதே அன்றிரவு துயில் கொள்ள அங்கனர் அருள் புரிவார் என்று சொல்லி ஒரு நாள் கொடுக்கலீங்க. அதாவது செய்து கொண்டு வரக்கூடிய தொண்டு ஒரு நாள் தான் அவர் கொடுக்கல. அன்றைக்கு அவருக்கு தூக்கமே வரலையாம். குண்டையூர் கிளாருக்கு குண்டையூர் கிளார் தான் எப்பொழுதும் நெல்மலை கொடுப்பவர். அந்த குண்டையூர் கிழவர் என்று சொல்லி அவர் பெரியவருக்கு தூக்கம் வரல. பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது அப்ப இறைவனே அங்கு கனவுலே ஆரூரன் தனக்கு உன்பால் நெல் தந்தோம் என்று சொல்லி ஆரூரனுக்காக உனக்கு நெல் தந்தோம். பாருங்க, திரு சுந்தரனுக்கு அவருடைய மடத்துக்கு நெல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இறைவனே அந்த நெல்லை கொடுத்தோம் என்று சொல்லி சொல்லுகிறார். நீரூரும் சடைமுடியார் நிதிக்கோமான் தனை ஏவ, நிதிக்கோமான் என்று சொன்ன குபேரனை ஏவி அப்படியே நெல் மலையை ஊர் முழுக்க நிரப்புகிறார். அந்த குண்டையூர் முழுக்க நெல்மலை நிரம்புகிறது. அந்த நெல்லை எல்லாம் எடுத்து கொண்டு வருவதற்கு இங்க ஆள் இல்லை. அப்பதான் சொல்றாரு, விண்ணனை இழக்கும் நெல்லின் வெற்பினை நம்பி நோக்கி அண்ணலை தொழுது போற்றி அதிசயம் மிகவும் எய்தி. இப்ப அதையெல்லாம் எடுத்து கொண்டு வருவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி எண்ணில் சீர் பறவை இல்லத்து நெல்லை எடுக்க ஆளும் தன்னிளவு அணிந்தார் தாமே தரில் அன்றி ஒண்ணாது என்று சொல்லி இத்தனை நெல்லை எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அப்பதான் பெருமான் நம்பிகள் நம்முடைய இறைவனிடத்திலே அந்த நீல நினைந்தடிய நித்தலும் எம்பெருமான் நித்தலும் நீல நினைந்தடிய நித்தலும் கைதொழுவேன் வாளர கண்மடவால் அவள் வாடி வருந்தாமே கோலிலை எம்பெருமான் குண்டை ஊர் சில நெல்லு பெற்றேன் ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணி என்று சொல்லி இறைவனிடத்திலே பெருமானை இத்தனை நெல்மலைகளை எடுத்துக்கொண்டு செல்லுவதற்கு என்னிடத்தில் ஆள் இல்லை, நீங்கள் தான் அந்த ஆளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே சொல்ல இறைவன் பூதகணங்களை அனுப்பி பறவையார் சொன்னார்கள், அவரவர் வீட்டின் முன்பாக இருக்கக்கூடிய நெல்மணிகளை அவரவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்ல திருவாரூர் வீதி முழுக்க நெல்லால் நிரப்பப்பட்டது. அப்படியே எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். சேக்கிழ பெருமான் அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது ஆளிட வேண்டிக் கொள்வார் அருகு திருப்பதியானன் கோலிலியில் தம்பெருமான் கோயிலினை வந்தெய்தி வாலன கண்மடவால் வருந்தாமை எனும் பதிகம் மூலவரும் காதலுடன் முன்தொழுது பாடுதலும் என்று சொல்லி அப்படியே அந்த பதிகத்தை பாடி முடிக்கிறார். அப்படி பூதகணங்கள் சிவபூதகணங்கள் நெல்மலைகளை திருவாரூரை நிரப்புகிறது. அதற்கு பிறகு நம்முடைய நம்பிகள் அங்கிருந்து மீண்டும் பல பதிகளை வணங்கி கொண்டு அதாவது தேவருதுங்க அதாவது சொல்றாரு
திருவாரூர் எப்படி இருக்கு அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் இருப்பாங்களா அங்க வழிபாடு செய்வதற்கு. அடியார் பெருமக்கள் வந்தாங்கன்னா தேவர்கள் அப்படியே ஓரமாக ஒதுங்கி நிற்பார்கள். சேக்கிழார் பெருமான் சொல்றார், நமக்கு தேவர் ஒதுங்க திருத்தொண்டர்மிடையும் செல்வ திருவாரூர் காவல் கொண்டு தனியாலும் கடவுள் பெருமான் கடல் வணங்கி நாவலூரர் அருள் பெற்று நம்பர்பதிகள் பிறனெண்ணி பாவை பாகர் அமைப்பணிந்து பாடும் விருப்பில் சென்றடைவார் என்று சொல்லி, அதாவது அடியார் பெருமக்கள் வழிபாட்டுக்கு போனாங்கன்னா தேவர்கள் ஒதுங்கி நிற்பாங்க. சேக்கிழார் பெருமான் இந்த சரியத்துல சொல்றார், தேவர் ஒதுங்க திருத்தொண்டர்மடையும் செல்வ திருவாரூர் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெருமானை சென்று வழிபாடு செய்து கொண்டு அங்கிருந்து நம்பிகள் பல தலங்களை வழிபாடு செய்வதற்காக செல்லுகிறார். நாட்டியத்தான்குடி செல்லுகிறார். நாட்டியத்தான்குடி செல்லுகின்ற பொழுது நாட்டியத்தான்குடியில கோட்புலி நாயனார் என்று சொல்லி அவர் இவரையே குருநாதராக கொண்டவர். அவருக்கு 2 பெண் குழந்தைகள், சிங்கடியார், வனப்பகையார் என்று சொல்லி அந்த பெண்களை அவர் சொல்லுகிறார், அடியேன் பெற்ற மக்கள் இவர் அடிமையாக கொண்டருளி கடிசேர் மலர்த்தால் தொழுதுய கருணை அளிக்க வேண்டுமென. இந்த 2 பெண்களையும் நான் பெற்ற பிள்ளைகள், இந்த பெண்களை நீங்கள் அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய திருவடியை வணங்குகின்ற பொழுது, தொடிசேர் தளிர்க்க இவர் எனக்கு தூய மக்கள் எனக் கொண்டு அப்படியே மகன்மையாக கொண்டார் பறவையார்தம் கொழுனனார் என்று சொல்லி, பறவையாருடைய கணவனாக இருக்கக்கூடிய சுந்தரர் அந்த 2 பெண்களையும் மக்களாக கொண்டார் என்று சொல்லி, அதாவது இவருக்கு 16 வயது தான் அப்ப நிறைவாயிருக்கிறது. 16 வயது சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த 2 குழந்தைகளையும் பருவ பெண்களை அவர் மகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மகன்மையாக கொண்டார் பறவையாராம் கொழுனார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு திருப்புகலூர் செல்லுகின்றார். அப்படி திருப்புகலூர் செல்லுகின்ற பொழுது அங்கு புகலூர் பெருமானிடத்திலே அங்கு உறங்குகின்ற பொழுது அவர் தலைக்கு மேடு வேண்டும் என்று, கொஞ்சம் மேடாக வேண்டும் என்று சொல்லி செங்கல்லை எல்லாம் வைத்து அப்படியே தலைமேட்டிலே வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மட்பலகை, சுடுமட்பலகை என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அதை வைத்து அப்படியே உறங்கிக் கொண்டு அவர் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடியல்ல பெருமான் செங்கல்லெல்லாம் பொன்னாக மாற்றினார் என்று சொல்லி, நமக்கு செம்பொன்னாக மாற்றப்பட்டது என்று சொல்லி பெரிய புராணத்தில் அறிய முடிகிறது. அப்படியே பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு பெருமான் நம்முடைய நம்பிகள் திருக்கச்சூர் செல்லுகின்ற பொழுது, திருக்கச்சூரிலே அவர் சென்ற நேரம் மதிய நேரம். அணைந்தருளும் அவ்வேளை அமது செய்யும் பொழுதாக கொணர்ந்தமது சமைத்தருளும் பரிசனமும் குறுகாமை தனந்தபசி வருத்தத்தால் தம்பிரான் திருக்கோயில் புணர்ந்தமதில் புறத்திருந்தார் முனைப்பாடி புறவலனார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். மதிய நேரம் அந்த சமையல் செய்யக்கூடிய பரிசனங்கள் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. நம்பிகள் அங்கு சென்று பசியோடு சேருகிறார். அப்படியே அந்த கோயிலுடைய மதில் புறத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்ப சேக்கிழார் பெருமான் சொல்றார், திருமுனைப்பாடிக்கு ஆவலனார் என்று சொல்லி சொல்லுகிறார். திருமுனைப்பாடி நாட்டினுடைய அரசர் யாரு? நம்முடைய சுந்தரர். அப்ப வந்து பெருமான் கேட்கிறார். அப்படியே சாமி பார்க்கிறார். ஒரு அந்தனர் கோலத்திலே வருகிறார் பெருமான். வந்து நம்பிகளிடத்திலே சொல்லுகிறார், மெய்ப்பசியால் மிக வருந்தி இலைத்திருந்தீர் வேட்கை விட இப்பொழுதே சோறு இருந்து யானுமக்கு தருகின்றேன், அப்புறம் நீர் அகலாதே சிறிது பொழுது அமரும் என செப்பியவர் திருக்கச்சூர் மலைதோறும் சென்றிருப்பார் என்று சொல்லி, அதாவது இறைவன் ஒரு அடியாருக்காக இறந்து கொண்டு வந்து கொடுத்தது வேற எந்த இடத்திலையும் கிடையாது. திருக்கச்சூர் தான். பெருமான் எவ்வளவு எளிவந்த பிரான் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். நாம் இறைவனிடத்தில் அன்பு செய்தா போதுங்க. அதாவது இறைவன் சுந்தரரை வந்து நண்பனாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்திருக்கிறார். அதாவது அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மெய்ப்பசியால் மிக வருந்தி இளைத்திருந்தேர் என்று சொல்லி சொல்லுகிறார். நீ பசியோடு இருக்கிறனால ரொம்ப இழைச்சு போயிட்டு சுந்தரா, கொஞ்ச நேரம் இங்கேயே எங்கேயும் போகாத என்று சொல்லி திருக்கச்சூர் அகரகாரங்கள் தோறும் சென்று ஒவ்வொரு மனைகளிலும் சென்று இறந்து கொண்டு வந்து பெருமான் சுந்தரருக்கு உணவு கொடுக்கிறார். இதெல்லாம் அதாவது இறைவனை பார்த்து ஒரு அடியார் நம்முடைய கண்ணப்ப நாயனார் சொன்னார், இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரைக்காலால் வளைத்த பொற்செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சநீர் தம்மை விளைத்தன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த சரியத்தில் சொல்றார். இறைவனை பார்த்து சிவலிங்க திருமேனையை பார்த்து இழைச்சு போயிட்டுன்னு சொன்னது கண்ணப்ப நாயனார் தவிர வேற யாரும் கிடையாது. இப்ப சிவபெருமானே சுந்தரரை பார்த்து மெய்ப்பசியால் மிக வருந்தி இளைத்திருந்தீர் என்று சொல்லி சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த அன்பை என்ன என்று சொல்லுவது, கொண்டு கூட்டி என்று சொல்லுவது போல, கொண்டும் கொடுத்தும் என்று சொல்லுவது போல
இறைவனை பார்த்து அடியாரும் இழைச்சிட்டேன்னு கேட்கிறாரு, அடியாரை பார்த்து இறைவனும் இழைத்து விட்டீர் என்று சொல்லி கேட்கிறார் என்று சொன்னால் இது அன்பினுடைய உச்சம் நம்முடைய சைவத்துல தான் பார்க்க முடியும் என்று சொல்லி அங்கிருந்து மீண்டும் அவர் திரு ஒற்றியூர் செல்லுகிறார். அந்த உணவை எல்லாம் உண்டு அங்கிருந்து மீண்டும் அவர் களைப்பை நீக்கி திருவொற்றியூர் செல்லுகின்றார். அப்படி திருவொற்றியூர் செல்லுகின்ற பொழுது அங்கு அதாவது திருமலையிலே இவருக்கு 2 பெண்களை கண்டுறுகிறார். கமலினி அணிந்ததை என்று சொல்லக்கூடியது, கமலினி என்று சொல்லுவது பரவினாச்சியாராக ஆரூரிலே திருமணம் முடித்தாகி விட்டது. இப்ப அந்த அணிந்ததை என்று சொல்லக்கூடியவர் தான் திரு ஒற்றியூரிலே சங்கிலியாராக அவதரித்திருக்கிறார். ஞாயிறுக்கிறாருடைய மகளாராக அங்கு அவதரித்திருக்கிறார். அங்கு கன்னிமாடம் அமைத்து மலர்த்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர் கோயிலை வலமாக வருகின்ற பொழுது அப்படியே அந்த பெண் அந்த சங்கிலி நாச்சியார் திரையை நீக்கி பெருமானுக்கு மாலை கட்டிய மாலை தொடுத்த மாலையை கொடுக்கின்ற பொழுது மின்னல் போல அந்த வேகத்திலே நம்பிகள் பார்த்து விடுகிறார். அதுக்கு என்ன காரணம்னா சேக்கிழ பெருமான் சொல்றார், விதிதான் காரணம். அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்கு அலர் தொடுத்து என்புள்ளிருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறெடுத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி செய்து மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் என்று சொல்லி அப்படி ஒரே ஒரு சன நேரம் தான் அப்படி பார்த்த உடனே அவர் மனது மாறுகிறது. காரணம் விதி என்று சொல்லுவது அங்கதான் வருது. இந்த பண்டை விதி என்று சொல்லுவது அப்படியே பார்த்து அவர் கொஞ்சம் மனசுல ஒரு குழப்பம் வருகிறது. ஒருத்தி பறவை, இன்னொருத்தி இவளோ என்று சொல்லி அப்படியே மருண்டு போகிறார். அதற்கு பிறகு பெருமானிடத்திலே சென்று அவர் கேட்கிறார். பெருமானிடத்தில் எதா இருந்தாலும் சுந்தரர் பெருமானிடத்துல தான் கேட்பார். அப்படி பெருமானிடத்திலே கேட்கின்ற பொழுது சொல்றார், மங்கை ஒருபால் மகிழ்ந்தது மன்றி கங்கைதனை கறந்தும் காதலுடைய இங்கு நமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடையவிழ்த்து திங்கள் வந்தன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் என்று சொல்லி அழகா கேட்கிறார். பெருமானே, நீங்க ஒருத்தரை இங்க நீங்க இடது பக்கம் வச்சிருக்கிறீங்க, இன்னொருத்தரை சடை மீது வைத்திருக்கிறீங்க கங்கைய, இருந்தாலும் 2 பேர்த்துக்கிட்டே அன்பா இருக்கிறீங்க பெருமானே. உங்களுக்கு திருமாலை தொடுத்து என் உள்ளத்தினுடைய தொடையை அவிழ்த்த அந்த திங்கள் போன்ற முகத்தையுடைய சங்கிலியார் எனக்கு கொடுத்து என்னுடைய வருத்தத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனே அம்மையாரிடத்திலே தூது சென்று அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அதுவும் அம்மா கேட்கிறாங்க, அவர் திருவாரூர் மீது அன்புடையவர். அது சொல்ற தாருந்தவத்து சங்கிலிகள் மேருமறையின் மேம்பட்ட தவத்தான் சாலையன்பால் அன்புடையான் உன்னை வேண்டுமென இறந்தான் அவனை நீ அனைவாய் மனத்தால் மணந்துகள் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானே, உங்களுடைய அருளை தலைமேற்கொண்டேன். ஆனா அவர் ஒற்றியூரை விட்டு சென்று விடுவார் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு செல்லாமல் இருப்பதற்கு சபதம் செய்ய சொல்லுவது அதெல்லாம் சரீரத்தில் ரொம்ப விரிவாக வரக்கூடியது. அப்படி செல்ல மாட்டேன் என்று சொல்லி சபதம் செய்து அதற்கு பிறகு செல்லுகின்ற பொழுதுதான் அந்த சபதத்தை மீறியதனால 2 கண்ணும் போய்விடுகிறது. அதற்கு பிறகுதான் அந்த ஒற்றியூரிலே தான் அலுக்கு மெய்கொடும் திருவடி அடைந்தேன் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடி அங்கிருந்து அவர் திருவன்பாக்கம் சென்று அங்கு ஒரு ஊன்றுகோல் பெருமான் கொடுக்கிறார். அதற்கு பிறகு காஞ்சிபுரம் சென்று காஞ்சிபுரத்திலே உமையம்மை தனியாக இருக்கக்கூடிய அந்த உமையம்மையினுடைய அந்த காமக்கோட்டத்திலே சென்று உமையம்மை வழிபாடு செய்து கொண்டு காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரநாதரிடத்திலே ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடி அங்கு இடதுகண் பெறுகிறார். அப்படி ஒரு கண்ணோடு அங்கிருந்து மீண்டும் வருகிறார். திரு ஆவடுதுறையிலே பெருமானிடத்திலே இன்னொரு கண் வேணும் பெருமானே, எனக்கு ஒரு கண்ணு தானே இருக்கிறது என்று சொல்லி இறைஞ்சி கேட்கின்றார். அங்க ஒன்னும் கிடைக்கல. அதற்கு பிறகு திருவாரூர் வருகிறார். அப்படி திருவாரூர் இறைவனிடத்திலே பெருமானிடத்திலே கேட்கிறார். அவர் கேட்ட நேரம் எப்படின்னா அத்த சாம பூசைங்க சொல்லுவாங்க பெரியவங்க. அத்த சாம பூசையில பெருமானை வழிபாடு செய்தால் நம்ம நினைத்த காரியம் நடக்கும் என்று சொல்வார்கள். நம்பிகள் அத்த சாம பூசையில தான் அந்த திருப்பதிகத்தை பாடுகிறார். ஆரணியும் சடையாரை தொழுதுபுறம் போந்தங்கன் வேறிருந்து திருத்தொண்டர் விருவார் உடன் கூடி ஏறுயர்த்தார் திருமூலட்டானத்து உள் இடை தெரிந்து மாறில் திரு அத்தயாமத்து இறைஞ்ச அணைந்தார். பாருங்க, அத்தஜாம பூசைக்கு வர்றார் யாரு? சுந்தரர். அத்தசாம பூசைக்கு அங்கு குறுகுபாய என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பதிகத்தை பாடுகிறார். அதற்கு பிறகு திரு தேவாசிரியன் முன் சென்று இறைஞ்சி அங்க இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை எல்லாம் வணங்கி கொண்டு அங்கிருந்து மீண்டும் வருகிறார். அப்படி திருமூலட்டான வருகின்றார்.
சொல்றார், வீழ்ந்தெழுந்து கைதொழுது முன்னின்று விம்மையே வாழ்ந்த மலர் கண் ஒன்றால் ஆறாமல் மனமொழிவார் ஆழ்ந்த துயர் கடலிடை நின்று அடியேனை எடுத்தருளி தாழ்ந்த கருத்தினை நிரப்பி கண்டாரும் எனத்தாழ்ந்தார். இப்பதான் கண்ணு வேணும் பெருமான் என்று சொல்லி திருமூலட்டானத்திலே வந்து வணங்குகின்றார். அப்படி நான் திருநாவலூர் மன்னர் திரு ஆரூர் வீற்றிருந்த பெருமானை திருமூலட்டானம் சேர் விஞ்ஞகனை பருகாயின் அமுதத்தை கண்களால் பருகுதற்கு மறுவு ஆர்வத்துடன் மற்றை கண் தாரீர் என வணங்கி என்று சொல்லி, பெருமானே ஆரூர் பெருமான அவர் சின்ன வயசிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான், ஆன்மார்த்த நாயகர் ஆரூர் பெருமான் 2 கண்களால பார்க்கணும்னு நினைக்கிறார். ஒரு கண் போதுமா? ஆரூர் 2 கண்ணே போதாது, 1000 கண்ணு வேணும். ஆனா ஒரு கண்ணால் பார்ப்பதற்கு அவருக்கு மனம் இல்லை. அதனால பெருமாங்கிட்ட வந்து என்ன சொல்றார், ஆழ்ந்ததுயர் கடலிடை நின்று அடியனை எடுத்தருளி தாழ்ந்த கருத்தினை நிரப்பி கண்டாரும் எனத்தாழ்ந்தார் என்று சொல்லி அங்கதான் சொல்றார், திருநாவலூர் மன்னர் திருவாரூர் வீற்றிருந்த பெருமானை அந்த அந்த பருகாயின் அமுதத்தை கண்களால் பருகுதற்கு அப்படின்னார். அப்படி கண்களால அனுபவிக்க வேணுமா? அதனால அங்கதான் வந்து மீளா அடிமை என எடுத்து மிக்க தேவர் குடம் எல்லாம் மாலாம் எனஞ்சுண்டருளி மண்ணு இருந்த பெருமானை தாழ் ஆதரிக்கும் மெய்யடியார் தமக்காம் இடர் நீர் தருகீர் என்று ஆலாம் திருத்தோலமை திறத்தால் அஞ்சொல் பதிகம் பாடினார். அப்படி தோலமை திறத்தோடு பாடுறார். அங்கதான் அப்பதான் பாடியது அத்தசாம பூசையில தான் அந்த மீளா அடிமை உமக்கே ஆனாய் பிறரை வேண்டாதே மூலாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆலாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. பெருமானே, நான் உன்னுடைய ஆள் என்னுடைய முகத்தை பார்த்து உள்ளத்தை பார்த்து நீ எனக்கு அருள் செய்திருக்கணும். இல்ல நான் வாய் விட்டு கேட்டாச்சு, அதற்கு பிறகாவது நீங்கள் எனக்கு அருள் செய்திருக்கணும். வாழாங்கிருப்பீர் திருவாரூரில். சரி, நான் எப்படியோ போறேன், நீங்க நல்லா இருங்க என்று சொல்லி இறைவனை பார்த்து அப்படி இறங்கி திருப்பதிகம் பாடுறார். இன்னொன்று சொல்றார், அதாவது விற்றுக்கொள்ளீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன்கிறார். உங்களுக்கு தேவையில்லைன்னா என்னை வந்து வித்துருங்க, நான் வந்து ஒன்னு அடிமை, அதாவது அடமான வைக்கக்கூடிய பொருள் அல்ல, உங்களுடைய அடிமை பொருள் ஒற்றியல்லேன், நான் வந்து விரும்பித்தான் உங்களை ஆட்கொண்டேன் என்று சொல்லி, அதாவது குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கு. நான் என்ன சாமி பெருமானை நான் குற்றம் செஞ்சேன், என்னுடைய கண்ணை இப்படி நீங்க வந்து பறிச்சிட்டீங்களே பெருமானை என்று சொல்லி அப்படி அந்த பதிகம் முழுக்க பெருமானை அப்படி பாடுகின்ற பொழுது பெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா, அப்படியே அவருக்கு அந்த வலது கண்ணை பெருமான் கொடுக்கிறார். அந்த பெருமானுடைய விழுந்தும் எழுந்தும் பலமுறையால் மேவி பணிந்து மிக பரவி எழுந்த கழுப்பினால் ஆடிப்பாடி இன்ப வெள்ளத்தில் அழுந்தி 2 கண்ணாலும் அம்பொன் புற்றின் இடையெழுந்த செழுந்தன்பவள சிவக்கொழுதின் அருளை பருகி திளைக்கின்றார். 2 கண்ணாலும் பார்க்கணுமா? முதல்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி. இன்னொன்று, பரவினாச்சாருடைய இல்லத்துக்கு செல்லுகின்ற பொழுதும் 2 கண்ணோட போகணும்னு நினைக்கிறார். எப்படி அங்கிருந்து வந்தோமோ அதே மாதிரி போகணும். நம்பிகளுடைய ஒரு எண்ணம் என்னன்னா, அப்படி பறவையாரை வந்து சொல்றாரு பாருங்க, அதாவது நங்கை பறவையார் தம்மை நம்பி பிரிந்து போனதன்பின் தங்கும் மணி மாளிகையின் கண் தனிமை கூற தளர்வார்க்கு கங்குள் பகலாய் பகல் கங்குள் ஆகி கழியானால் எல்லாம் பொங்கு காதல் மீது ஊற புலர்வார் சில நாள் போதன்பின் என்று சொல்லி அப்படியே என்ன பண்றாருன்னா, இப்ப அம்மா வீட்டுக்கு போகணும். அம்மா கொஞ்சம் கோபமா இருக்கிறாங்க. ஏன்னா சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டதனால பங்குனி உத்தரத்துக்கு பொருள் கொண்டு வரேன் என்று சொல்லி போனவர் அப்படியே போயிட்டார். அதனால வந்து அம்மா கோபமா இருக்கிறதுனால நல்ல கற்ற மாந்தர்களை அனுப்புறார். அப்படி கற்ற மாந்தர்களை அனுப்பி அம்மா கிட்ட போய் நல்லா படிச்சவங்க பெரியவங்க 2 பேர் சிலர் கற்ற மாந்தர் சிலர் தம்மை காதல் பறவையார் கொண்ட செற்ற நிலைமை அறிந்தவருக்கு தீர்வு சொல்ல செலவிட்டார் என்று சொல்லி அப்படி என்ன சொல்றாங்கன்னா, அம்மா அவங்க போய் 2 பேரும் கேட்கின்ற பொழுது சொல்றாரு, நங்கை பறவையார் தமது பைம்பொன் மணிமாளிகை அணைந்து பண்பு புரியும் பாங்கினால் வெம்பு புலவி கடலெழுந்து மின்னேரடையார் முன்னேறி எம்பிராட்டிக்கு இது தகுமோ என்று பலவும் எடுத்துரைப்பார். உடனே அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, முடியாது என்று சொல்லி அவங்க வந்து ஏதுமொருவும் அவர் திறத்தில் இந்த மாற்றம் வியம்பில் உயிர் போதல் ஒழியாது என உரைத்தார் என்று சொல்லி அப்படி அம்மா முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு பிறகு பெருமானை வந்து
அவர் இறைவனையே அவர் தூதாக அனுப்ப போறார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா சேக்கிழார் பெருமான், அடியார் இடுக்கண் தரியாதார் ஆண்டு கொண்ட தோழர்களுடைய முடியாதிருக்க வல்லரே. சாதாரணமா இருக்கக்கூடிய அடியாருடைய துன்பத்தையே ஆரூர் பெருமான் தாங்க மாட்டாரு. அப்படி இருக்கின்ற பொழுது தோழருடைய குறைய முடியாது இருப்பாரோ அப்படின்னா பாருங்க, நமக்கு பெருமான் எப்படின்னா நம்ம சாமி நம்மளுடைய துன்பத்தை கண்டு அவர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அடியார் இடுக்கண் தரியாதார் ஆரூர் பெருமான் ஆண்டு கொண்ட தோழர் குறை முடியாதிருக்க வல்லரே. அப்படி இருக்கிற பொழுது அவர் ஆட்கொண்ட தோழருடைய குறைவா தீர்க்காத இருக்க போறார் என்று சொல்லி முற்றும் அழைத்தால் பொந்தலிற்கை தொடியாதெலும்பு முளைச்சோடம் உடையார் தொண்டர் தாம்கானும் படியால் அணைந்தார் நெடியோனும் காண அடிகள் படிதோ என்று சொல்லி அப்படி பெருமான் இப்ப அங்கு சென்று பறவையார் இடத்திலே சென்று தூது செல்லுவதற்கு அவர் தயாராயிட்டார். அது சொல்றார், நாயனீரே சொல்றார், நாயனீரே நான் உமக்கு அடியேனாகில் நீர் எனக்கு தாயின் நல்ல தோழருமாம் தம்பிரானாரே ஆகில்ங்கிறார். பெருமானே நான் எப்படின்னா உமக்கு அடியேனாகில், நீங்க எனக்கு எப்படின்னா தாயினும் நல்ல தோழர், அம்மாவோட சிறந்த தாயை விட சிறந்த தோழர். அது மட்டுமல்ல எனக்கு தலைவர் தம்பிரானாரே ஆகில் ஆய அறிவும் இழிந்து அழிவேன் அயர்வு நோக்கி அவ்வளவும் போய் இவ்விரவே பறவையொரு புலைவிதித்து தாரும். இந்த அன்னைக்கே இந்த இரவிலேயே பறவையாருடைய அந்த உடலை தீர்த்து எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் பெருமானே என்று சொல்லி அன்பு வேண்டும் தம்பெருமான் அடியார் வேண்டிற்றே வேண்டி முன்பு நின்று விண்ணப்பம் செய்த நம்பி முகம் நோக்கி, நம்பியினுடைய முகத்தை நோக்கி சொல்றார், துன்பம் ஒலி நீ யாம் உனக்கு ஒரு தூதனாகி பாரு, நானே ஒரு தூதனா போறேன்னு யாரு ஆரூர் பெருமானே சொல்றார். நீ துன்பம் ஒலி, நீ ஒன்னும் கவலைப்படாத சாமி, நானே போய் நான் ஒரு தூதனாகி இப்பொழுதே பொன் செய் மணிப்பொன் பறவையால் பார் போகின்றோம் என்று அருள் செய்தார் என்று சொல்லி அப்படியே பெருமானே தொண்டனார்தம் துயர் நீக்க தூதனாராய் எழுந்தருளினார் என்று சொல்லி அப்படியே போகிறார். அப்படியே ஓவானுக்க சேவகத்தில் உள்ளார் பூதகணநாதர் மூவா முனிவர் யோகிகள் எல்லாரும் போறாங்க. சாமி போனா என்ன ஆகும், எல்லாரும் போவாங்க, சிவகணங்கள் போகும். அப்படி ஒரு கைலாய காட்சி போல அங்கு செல்லுகின்றார்கள். அப்படி இறைவர் விரைவில் எழுந்தருள எய்தும் அவர்கள் பின்தொடர அரைகொள் திரைநீர் தொடர்ச்சடையில் அரபு தொடர பெருமான அரவணைந்திருக்கிறார். அதிக இளம் பிறைகள் அருகுநரை இதழை பின்னல் சுரும்பு தொடர அப்படி அந்த மலர் அணிந்திருக்கிறார். மலரோடு சேர்ந்து அந்த வண்டுகளும் கூட வருதான். அவர் பிறை அணிந்திருக்கிறார், பிறையும் சேர்ந்து வருகிறது. மறைகள் தொடர பெருமானை வாழ்த்தி கொண்டு வேதங்கள் எல்லாம் அப்படியே உடன் செல்லுகிறது. வன் தொண்டர் மனமும் கூட போச்சான். அது ரொம்ப முக்கியம். பெருமான் போறாரு, பெருமான் அணிந்திருக்கக்கூடியதெல்லாம் போகுது, பிறை போகுது, அவர் அணிந்திருந்த மலரை நாடி வண்டுகள் எல்லாம் போகுது. அப்புறம் அதற்கு பிறகு வேதங்கள் எல்லாம் அவரை பாடிக்கொண்டு செல்லுகிறது. வன்தொண்டருடைய மனமும் கூட போகுதான். அதையும் சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்ற, வன்தொண்டர் மனமும் தொடர வரும் பொழுது பெருவீரையனும் மிக முழங்கி பிறங்கு மத குஞ்சரம் உரித்து மறுவீர் உரிவை புனைந்தவர்தம் மருங்கு சொல்வார் நெருங்குதலால் திருவீதியினில் அழகர் அவர் மகிழும் செல்வத் திருவாரூர் ஒரு வீதியிலே சிவலோகம் முழுதும் காணோடும். இப்படி எல்லாம் போறதுனால ஒரு பெரிய சிவலோகமே திருவாரூர்ல இருக்கு. அந்த திருவீதி தான் தெற்கு திருவீதி. ஆமா, படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாருமால் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நகர சிறப்புல சொல்றாருங்க. அப்படி ஒரு இரவுல 2 முறை போனாராம். அந்த திருவீதி இன்றையிலும் மணந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அப்படி ஞானமுய எழுந்தருளும் நம்பி தூதர். இப்ப ஆரூர் பெருமான் எப்படி ஆயிட்டாருன்னா நம்பி தூதர் ஆயிட்டார். சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்றார். ஆமா, ஆரூர் பெருமான் எப்படி ஆயிட்டாரு, சுந்தரருடைய தூதுவர் ஆயிட்டார். அதான் ஞானமுய எழுந்தருளும் நம்பி தூதர். பறவையார் கோலமணி மாளிகை வாயில் குறுகுவார் முன் கூட தம்பால் அங்கு அணைந்தார் புறம் நிற்ப பண்டேதம்மை அர்ச்சிக்கும் சேலமுடைய மறைமுனிவர் ஆகி தனியே சென்றடைந்தார். இப்ப வந்ததெல்லாம் முன்னாடி நின்றுச்சு, எல்லாம் போனா என்ன ஆகிறது, இவர் மட்டும் தனியா போறார். எப்படி போறாருன்னா ஒரு மறையவர் கோலத்துல போறார். ஒரு மறையவர் கோலத்துல பூநூல் எல்லாம் அணிந்து கொண்டு அப்படி திருநீற்று கோலத்தோடு போறாரு. போன நேரம் என்ன, இரவு 12 மணிக்கு மேல ஆயிருச்சு. அர்த்தஜாம பூஜை எல்லாம் முடிஞ்சு அதற்கு பிறகு பல நேரம் கழித்து போறார். இப்ப பறவையார் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி தனியா நாம் இருக்கிறோம், கணவனார் வீட்டுல இல்ல,
இப்படி தனியா இருக்கிற இந்த நம்ம இருக்கிற நேரத்துல ஒரு சிவாச்சாரியார் வராரே, வந்தது சிவபெருமான் அவருக்கு தெரியாது. ஒரு சிவாச்சாரியர் இப்படி தன்னந்தனியா வரலாமா, இப்படி ஒரு பெண் இருக்கிற இடத்துக்கு வரலாமா என்று சொல்லி அம்மா வந்து அப்படி பதைத்து வந்து கடையை திறந்தாங்களா, வாசல் திறந்தாங்களாம். சேக்கிழ பெருமான் சொல்றாரு. சேக்கிழ பெருமான் என்ன சொல்றாரு, அவர் தனியா வரல, கூட அம்மாவும் தான் இருக்கிறா, ஆனா அது பறவையாருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அருமையான திருப்பாட்டு. பாதி மதிவாள் முடியாரை பயில் பூசணையின் பணிபுரிவார், பாதி இரவில் இங்கு அணைந்தது என்னோ என்று பயம் எய்தி, பாதி உமையாள் திருவடிவில் பரமராவது அறியாதே, பாதி மதிவாள் முதலாரும் பதைத்து வந்து கடை திறந்தார் என்று சொல்லி அந்த இடத்தை சொல்றார். இந்த நாலு வரையுமே பாதி 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 என்று சொல்லி இந்த திருப்பாடல் ரொம்ப அருமையா நயமான பாட்டு. பாதி மதிவாள் சடையாரைனர் அப்படின்னா, பாதிமதி அப்படின்னா பிறைச்சந்திரனை அடைந்த சடையுடைய பெருமான். அப்படி அவர் பயில் பூசணையின் பணிபுரிவார், அவருக்கு பூசை செய்யக்கூடிய இந்த அர்ச்சகர் பாதி இரவில் இந்த நடுஜாமத்துல இங்கு அணைந்தது என்னோ, எதுக்காக இப்படி வராருன்னு தெரியலையே என்று சொல்லி பயம் எய்தி ரொம்ப பயந்துட்டாங்களா அம்மா. தன்னந்தனியா இருக்கிறதுனால, ஒரு தனியா ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண் வர்றதுனால ஒரு பயம். பாதியுமையாள் திருவடிவில் பரமராவது அறியாது. அம்மா வந்து தனியா தான் வராங்க நினைக்கிறாரு, ஆனா சாமி கூட பிரிப்பின்றி இருக்கக்கூடிய ஒரு உமை அம்மை இல்லையா, பாகம் பிரியால் கூடத்தான் இருக்கிறாங்க, ஆனா அம்மாவுக்கு அது தெரியல. அப்படி பாதி மதிவால் முதலாரும் அப்படியே பிறைச்சந்திரனை போன்ற அந்த மதியனுடைய பாதி, அந்த பிறைச்சந்திரனை போன்ற அந்த நெற்றியுடைய அம்மா வந்து பரவேனாச்சியார் வந்து பதைத்து வந்து கடை திறந்தார். அப்படி பதைத்து வந்து அந்த வாயிலை திறக்கிறார். அப்படி வாயிலை திறந்தவுடனே சாமி சொல்றாரு, கங்கை நீர் கறந்த வேணி கறந்தவர் அருளி செய்வார். சாமி சொல்றார், என்ன சொல்றாரு, நங்கை நீ மறாது செய்ய நான் வந்தது உரைப்பது. என்ன சொல்றாருன்னா, நீ வந்து மறுக்காம சொன்னேன்னா நான் என்ன எதுக்காக வந்தேன்னு சொல்றேன். சாமி அப்படி சொல்றார். அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அம்மா ரொம்ப புத்திசாலிங்க. நம்ம பறவை நாச்சியார் சாதாரணமா இல்ல. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா சொல்றாங்க பாருங்க, அங்கையில் விழியினாரும் அதனை அருளி செய்தால் இங்கு எனக்கு இசையமாகில் இசையலாம் என்று சொல்லி, நீங்க முதல்ல சொல்லுங்க, நான் சரின்னு சொல்ல முடிஞ்சா சொல்றேன், அதுக்கு சம்மதிக்க முடிஞ்சா சம்மதிப்பேன். ஆமா, அதாவது இயல்பகை நாயனாருடைய புராணத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் வரும். இசையலாமனில் இயம்பலாம் அப்படின்னார். அடியார்கள் என்ன கேட்டாலும் மாறாது கொடுக்கக்கூடிய தன்மையை அறிந்து நான் வந்தேன், நீ கொடுக்கிற மாதிரி இருந்தா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இசையலாமனில் இயம்பலாம் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அப்பதான் இயல்பை நாயனர் சொல்றாருங்க, யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயமில்லை அருள் செய்யும் அப்படின்னார். எதா இருந்தாலும் சரி, அது அடியாருடைய ஒரு உடைமை, என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறேன் என்று சொல்லி சொன்னார். இங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்கு எனக்கு இசையமாகில் இசையலாம், நான் முடிஞ்சா செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என் இணைந்து அணைந்தது என்பால் இன்னது என்று அருளி செய்தால் பின்னையது இயலமாகலாம் என பிரானார் தாமும் மின்னடை மடவாய் வந்த சாமி சொல்றார், மின்னடை மடவாய் நம்பி இங்கு வர வேண்டும் அப்படின்னார். உடத்துல எடுத்தோன்ன விஷயத்துக்கு வந்துட்டார், நம்பி வர இங்கு வேண்டும், சுந்தரன் இங்க வரணும், என்ன நன் முதலாரும் சாலனன்று நம்பெருமை. அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு, நல்லா இருக்குதே உங்களுடைய பெருமை. என்ன சொல்றாங்க, பங்குனி திருநாளுக்கு பண்டு போல் வருவாராகி பங்குனி உத்தரத்துக்கு நான் பொருள் கொண்டு வருவேன் என்று சொல்லி சென்றவர் இங்கு என்னை பிரிந்து போகி ஒற்றியூர் எய்தி, இங்க என்ன விட்டு பிரிஞ்சு அங்க போய் திருவொற்றியூர்ல போய் அங்கே சங்கிலி தொடக்குண்டாருக்கு, சங்கிலியோடு தொடக்குண்டு அவரை திருமணம் செய்து கொண்ட ஒருவருக்கு இங்க ஒரு சார்பு உண்டோ, இங்க மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு உண்டா? இல்ல, நீர் கங்குலின் வந்து சொன்ன காரியம் அழகுது, நல்ல வார்த்தை சொன்னீங்க நீங்க, இந்த நேரத்துல இந்த இரவு நேரத்துல வந்து இப்படியா பேசுறது என்று சொல்லி அம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருது. அதற்கு வந்து, நங்கை நீ நம்பி செய்த ஏதங்கள் மனத்து கொள்ளாது எய்திய வெகுளி நீங்கி நோதக ஒளித்த கன்றோ நுண்ணையான் வேண்டிக் கொண்டது. இப்படி இல்ல, நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா, என்ன நீ இப்படி எல்லாம் சொல்லுவீனா நான் வந்த, நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் சொல்லுகின்ற பொழுது அப்ப வந்து அம்மா சொல்றாங்க, அருமறை முனிவரான ஐயரை தையலார்தாம் கருமம் ஈதாக நீர் கடைத்தலை வருகை மற்றும் பெருமைக்கு தகுவதென்றால், இந்த மாதிரி நீங்க ஒரு சிவாச்சாரியார், உங்க பெருமைக்கு இது தகுமா? இப்படி எல்லாம் நீங்க வரக்கூடாது. ஒற்றியூர் உறுதி பெற்றார் வருவதற்கு இசையே நீரும் போம், அவருங்க வரக்கூடாது, அவருக்காக வந்த நீங்களும் இங்க இருந்து போங்க என்று சொல்லி அம்மா உறுதியாக சொல்லுகிறார். நம்பர்தாம் அதனை கேட்டு நகையும் உட்கொண்டு, சாமியை கேட்டுட்டு கோபமெல்லாம் வரல சாமிக்கு. சாமி வந்து நகைய சிரிச்சாராம், சாமிக்கு சிரிப்பு வந்துருச்சு.
என்னடா இந்த புள்ள இப்படி சொல்றாளே என்று சொல்லி சிரிப்பு வந்துருச்சான். நம்பர்தான் மதனை கேட்டு நகையும் உட்கொண்டு மெய்மை தம்பரி சரிய காட்டார் தனிப்பெரும் தோரணார்தம் வெம்பூறு வேட்கை காணும் திருவிளையாட்டின் மேவி அம்போலர் குலைநாதம் மறுத்ததை கொண்டு மீண்டார். சரி சரி அவ சொல்லிட்டாளா, சரி பரவாயில்ல என்று சொல்லி தன்னுடைய தோழர் இடத்துல சென்று அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அப்படியே அம்மா சாமி சொல்றார், அண்ணலால் அம்மொழி விளம்பும் நம்பிக்கை ஐயதா மரளி செய்வார். நம்மை நீ சொல்ல நாம் போய் பரவிதன் இல்லம் நன்னி நீ சொன்னேன்னு சொல்லி நானும் போனேன். அப்படி செல்லுகின்ற பொழுது கொம்மை வெம்முலையினார்க்கு உன் திறமெல்லாம் கூற கொள்ளால் வெம்மைதான் சொல்லி நாம வேண்டவும் மறுத்தாள். நான் சொன்னேன், ஆனா அவ மறுத்துட்டாள். என்னென்னமோ அவ பேசி என்னை முடுக்கிட்ட என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது ஆரூரர் சொல்றாரு, துண்ணன நடுக்க முற்று. அப்படி அவர் சொன்னதை கேட்டு ஆரூருக்கு நடுக்க என்ன சொல்றாரு, தொழுது நீர் அருளி செய்த வண்ணமும் அடியாரான பறவையோ மறுப்பால். நீங்க சொன்னா பறவை மறுப்பாளா? உங்களுக்கு அடியால் தானே அவ, நீங்க சொன்ன பறவை மறுப்பாளா? வண்ணமும் அடியாலான பறவையோ மறுப்பால். நாங்கள் என்ன அடிமைக்கு என்பது இன்று அறிவித்தீர் என்று. நாங்க என்ன உங்களுடைய அடிமை, நீங்க சொன்னா நானும் கேட்பேன் பறவையும் கேட்பேன் என்று சொல்லி அப்படி சொல்லுகின்ற பொழுது அவதே செய்தீர், இன்று என் அடிமை நீர் வேண்டாவிட்டால் பாவியன் தன்னை என்று வழிய ஆட்கொண்ட பற்றியன். நீங்க எனக்கு நான் இந்த காரியத்தை நீங்க செஞ்சுட்டு வரலைன்னா ஆவதே செய்தீர், என்ன நீங்க செஞ்சீங்க என்று சொல்லி என் அடிமை நீர் வேண்டாவிட்டால் நீங்க என்னை அடிமையா கொள்ளாது இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பாவியன் தன்னை அன்று வழிய ஏன் நீங்க ஆட்கொண்டீங்க? நானா உங்களுக்கு அடிமையா இருக்கிறேன்னு சொன்னேன், நீங்க தானே என்னுடைய திருமணத்தை தடுத்து ஆட்கொண்டீங்க. நான் அப்படியே இருந்திருப்பேன்ல. பற்றியன் ஆட்கொண்ட பற்றியன் நோவும் என் அழிவும் கண்டேன் நுடன்கடை அவள்வாள் என்று மேவுதல் செய்யறாகில் விடுமுயர் என்று வீழ்ந்தார். மீண்டும் போய் நீங்க கேட்டுட்டு வரலைன்னா உயிரையே நான் விட்டு விடுவேன் என்று சொல்லி நம்முடைய சுந்தரர் அங்கு இறைவனிடத்திலே உறுதியாக சொல்லுகின்ற பொழுது மீண்டும் போறார் அவர். அதான் இரண்டாவது முறையாக பறவையாரிடத்திலே செல்லுகிறார். பாரிட தலைவர் முன்னாம் பல்கட நாத தேவர் நேர்வுரு முனிவர் சித்தர் இயக்கர்கள் நிறைதலாலே பேரொருளாரேத பெற்ற மாளிகைதான் தென்பால் சீர்வளர் கைலை வெள்ளி திருமலை போன்றது அன்றே. அப்படி கைலாய மலை போன்று இருந்தது திருவாரூர். அப்படி எல்லா சிவகணங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கு பரவினாச்சரோட இல்லத்துக்கு செல்லுகின்ற பொழுது அப்படியே அங்கு பெருமான் வந்ததை பார்த்து அம்மாவுக்கு அரியற்கு அறியாதாம் ஆயிலையாரை நோக்கி உரிமையால் ஊரன் ஏவ மீளவும் முன்பால் வந்தோம். இந்தமா ஊரனுக்காக நம்பிக்கையாக மீண்டும் நான் இங்க வந்திருக்கிறேன். முருகலர் குழலா இன்னும் முன்புவோர் மராதை நின்பால் பிரிவுற வருந்துகின்றான் வரப்பெற வேண்டும். அவன் பிரிவில் உன்னை பிரிந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறான் சுந்தரன், அவன் இங்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப அம்மா ரெண்டு கைகளையும் அப்படியே மேல கூப்பி கண்ணீர் மல்க பெருமான் திருவடியில் விழுந்து வணங்குகிறார்கள். பெருந்தடம் கண்ணினாரும் பிரான் முன்பு மிகவும் அஞ்சி வருந்திய வந்தது சாமின்னு தெரிஞ்சிருச்சு அம்மாவுக்கு. அதனால வருந்திய உள்ளத்தோடு மலர்கலம் குழல் மேல் கொண்டு அப்படி ரெண்டு கையும் தலைமேல குவித்து கொண்டு அருந்திரு மறையோராகி அணைந்தீர் முன் அடியேன் செய்த இருந்தவ பயனாம் என்ன எய்திய நீரோ என்பார் என்று சொல்லி அப்படியே அம்மா நங்கனின் தன்மை கேட்கும் நன்மையே மொழிந்தாய் என்று சரின்னு சொன்ன உடனேயே அம்மா சரின்னு சொல்லிடுறாங்க. அப்ப பெருமான் நங்கை நின் தன்மைக்கேற்ப ஏற்கும் நன்மையே மொழிந்தாய், நீ நல்லதே சொன்னாய் என்று சொல்லி மங்கையோர் பாகம் வைத்த வள்ளலார் விரைந்து போக திங்கள்வாள் முதலினாரும் சென்றுபின் இறைஞ்சி மீண்டார் என்று சொல்லி எங்களை யாரும் நம்பி தூதர் மீண்டும் ஏகுகின்றார் என்று சொல்லி அவர் மீண்டும் சுந்தரிடத்தில் செல்லுகிறார். அப்படி சுந்தரிடத்தில் செல்லுகின்ற பொழுது இந்த நம்பிகளிடத்தில் சென்று இறைவன் சொல்லுகிறார், நந்தி பிராணார் வந்தருள் செய்ய நலம் எய்தும் சிந்தையுள் ஆர்வம் கூர்களை எய்தி திகழ்கின்றார். பந்தமும் வீடும் நீர் அருள் செய்யும் படி செய்தீர் எந்தை பிரானே என்னினை என்பால் இடர் என்றார். என்றடி வீழும் நண்பர்தம் அன்புக்கு எளிவந்தார். அதாவது என்று அடிவில் பெருமான் சுந்தரர் அவருடைய திருவடியில விழுந்து பெருமானுடைய திருவடியில விழுந்து பந்தமும் வீடும் நீர் அருள் செய்யும் படி செய்தீர் என்று சொல்லுகின்ற பொழுது பந்தமும் வீடும் இறைவனுடைய திருவருளும் அதே மாதிரி பந்தம் என்று சொல்லக்கூடிய உறவும் என்று சொல்லி அப்படி என்றடி வீழும் நண்பர்தம் அன்புக்கு எளிவந்தார். தோழருடைய அன்புக்கு எளிவந்த பெருமான் சென்றனை நீ அச்செயலை வாழ், நீ அவளை சென்று சேர் என்று சொல்லி பறவையாரிடத்தில் சென்று சேர் என்று சொல்லி அருள் செய்து வென்றுயர் சேமேல் வீதி விடங்க பெருமாள்தம் பொந்திகள் வாயில் கோயில் புகுந்தார் புவிவால என்று சொல்லி இதையெல்லாம் முடித்து கொடுத்து நம்பிகளை பறவையாரிடத்துக்கு சென்று பறவையார் வீட்டுக்கு சென்று அவளிடத்திலே சேர் என்று சொல்லி பெருமான் தன்னுடைய கோயில் என்று சொல்லக்கூடிய
அந்த ஆரூர் மூலட்டானத்தில் சென்று புகுந்து விடுகிறார். இப்ப அவர் செல்லுவதற்கு பரிசனங்கள் எல்லாம் போகணும், அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? மாலை தன் கலவை சேரு மான்மத சார்ந்து பொங்கும் கோலநல் பசுங்கற்பூரம் குங்குமம் முதலாயுள்ள சாலுமை கலன்கள் கூட சாந்தும் பூன் ஆடை வர்க்கம் பாலன பெறவும் என்னும் பரிசனம் முன்பு செல்ல என்று சொல்லி அப்படியே பரிசனங்களோட போறார். ஏன்னா மங்கள பொருள் எல்லாம் அங்க இருக்கணும் இல்லைங்களா? மங்கள பொருள்கள் எல்லாம் அங்க இருக்கணும். அதனால மங்கள பொருள்களை எடுத்து செல்லக்கூடிய எல்லா பரிசனங்களும் போறாங்க. அதுல 2 பேர் வராங்க. ஒருத்தருக்கு கண் இல்ல, இது ஏயர்கோன் கலிக்காமணர் குணத்தில் இல்ல, சுந்தருடைய துதியில வைத்து சொல்லி இருக்கிறார் சேக்கிழார் பெருமாள். அதாவது ஒருத்தருக்கு பிறவியிலேயே கண் இல்ல, இன்னொருத்தருக்கு பிறவியிலேயே கூன். அவங்க 2 பேர் வந்து நாங்களும் சுந்தரருக்கு வந்து பரிசனங்கள் எடுத்து செல்லுகிறோம் என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப வந்து சேக்கிழார் பெருமான் சொல்றார், தேனும் குளனும் பிழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க மதிதானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குழுவ வளர்ப்பாதம் யானும் பரவித்திருக்கின்றேன் 7 பரப்பின் முடங்குவன் என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றாங்க, தேனும் குழலும் பிழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க. அப்படி அந்த புலவி தீர்த்த நாள் இன்றைய நாள். அப்படி புலவி தீர்த்த நாளிலே தூது சென்று பெருமான் புலவி தீர்த்த நாளிலே பரிசனங்கள் எடுத்து செல்வதற்காக பிறவியிலே கூனாக இருக்கக்கூடிய ஒருவரும் பிறவியிலே குருடாக இருக்கக்கூடிய ஒருவரும் வருகிறார்கள். அவர்கள் பெருமானிடத்திலே நம்பிகள் கேட்கிறார். அவர்களுடைய குறை நீக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா மங்கள பொருள் எடுத்துக்கொண்டு வருகின்றவர்கள் குறையில்லாது வர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது பிறவியிலே கண் இல்லாத அவருக்கு கண் கிடைத்தது. அந்த பிறவியிலே கூனாக இருந்தவருடைய கூனும் நீங்கியது என்று சொல்லி, அப்ப இறைவனுக்கு தொண்டு செய்த சுந்தரருக்கு ஒரு கண் காஞ்சிபுரத்துல, இன்னொரு கண் திருவாரூர்ல நீண்ட நாட்கள் கழித்து கிடைத்தது. சுந்தரருக்கு தொண்டு செய்த வந்த அந்த குருடான அவருக்கு உடனே கண் கிடைத்தது. அந்த கூன் அவரு நீங்க பெற்றார் என்று சொல்லி, அடியார் பணி எவ்வளவு உயர்ந்தது, சுந்தரருக்கு தொண்டு செய்வது எவ்வளவு சிறந்தது என்பதை நம்ம அறிய முடிகிறது என்று சொல்லி, இப்படி எல்லாம் சென்றதற்கு பிறகு அப்படி வந்துலாம் புழலார் முன்பு வந்துண்டர் வந்து கூட கண்டபோது உள்ளம் காதல் வெள்ளத்தின் கரை காணாது கொண்ட நான் அச்சம் கூற வணங்க குறிசிலாரும் தந்தலில் செங்கை பற்றி கொண்டு மாளிகையில் சார்ந்து அப்படியே பறவையாருக்கும் மகிழ்ச்சி. 2 பேரும் சேர்ந்து உள்ளே இல்லத்துக்குள் செல்லுகிறார்கள். இருவரும் தம்பிரானார் தாம் இடை ஆடி செய்த திருவருள் கருணை வெள்ள திறத்தினை போற்றி பெருமான் செய்த அந்த திருவருள் கருணையை நினைந்து போற்றி சிந்தை மருவி இன்ப வெள்ளத்து அழுந்திய புணர்ச்சி வாய்ப்ப ஒருவர் மேவும் நிலைமையில் உயிர் ஒன்றானார். 2 பேரும் அப்படி உயிர் ஒன்றாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஊழல் எல்லாம் நீங்கி இருவரும் கடந்து கொண்டார்கள் என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல மருவிய இன்ப வெள்ளத்து அழுந்திய புணர்ச்சி வாய்ப்ப கணவன் மனைவி 2 பேரும் சேருகிறார்கள். ஒருவர் மேவும் நிலைமையில் உயிர் ஒன்றானார். 2 பேரும் ஒன்று சேர்ந்து உடம்பு மட்டும்தான் வேறைய வரைய உயிர் ஒன்றாக இருந்தார்கள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுகிறார். இப்படி இந்த செய்தி நடந்து முடிகிறது. இந்த செய்தியை நம்முடைய ஏயர்கோன் கலிக்காமனார் கேட்கிறார். இப்ப அவர் புராணத்துக்கு வந்தாச்சு. இப்ப நம்பி யாரோர் நெஞ்சின் நடுக்கம் ஒன்று இன்றி நின்று தம்பிரானாரை தூது தையல் வாழ்விட்டார் என்னும் இம்பரின் மிக்க வார்த்தை ஏயர்கோனார் தாம் கேட்டு வெம்பினார் அதிசயத்தார் வெறுவினார் விளம்பலுற்றார். அதாவது இந்த செய்தியை கேட்ட உடனேயே நம்பி யாரோர் மேல அவர் கோபப்படுறார். என்ன சொல்றாருன்னா, நம் நெஞ்சில் நடுக்கம் இல்லாம இப்படி ஒருத்தர் செஞ்சிருக்கிறானே, தம்பிரானாரை தன்னுடைய தையல் வாழ் மனைவியின் இடத்திலே தூது செல்ல விடுவதா? இம்பரின் மிக்க வார்த்தை ஏயர்கோனார் தான் கேட்டு அப்படியே வெம்புகிறார், அதிசயத்தார் வெறுவினார் விளம்பலுற்றார் என்று சொல்லி என்ன சொல்றார் அப்படின்னா, நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று. இப்படி எல்லாம் பெருமானை நாயகனை வந்து இப்படி ஏவலாமா? இது நல்ல காரியமா இது என்று சொல்லி சாலையையும் என்று இதனை செய்தான் தொண்டனாம் என்ன, அவன் ஒரு தொண்டனா, இதை செய்தவன் ஒரு அடியாரா என்று சொல்லி பாவம் பேயனேன் பொறுக்க ஒன்னா பிழையனை செவியால் கேட்பது ஆயின பின்னும் மாயாது இருந்தது என் ஆவி. இதை கேட்ட உடனே என்னுடைய உயிர் போயிருக்கணும், ஆனா அது வரைக்கும் என்னுடைய உயிர் போகாது இருந்தது, நான் ஒரு பெரிய பாவி என்று சொல்லி அப்படி இருக்கிறார். அது சொல்றாரு, காரிகை தன்பால் செல்லும் காதலால் ஒருவன் ஏவ பாரிடை நடந்து செய்ய பாததாமரைகள் நோவ. தன்னுடைய காரிகை தன்னுடைய மனைவியினிடத்திலே ஒருவன் தூது செல்ல அனுப்புகின்ற பொழுது காதலால் மனைவியின் மீது இருக்கக்கூடிய அன்பினாலே காதலாலே ஒருவன் ஏவ இவர் பாரிடை நடந்து செய்ய பாததாமரைகள் நோவ. இந்த உலகத்தில் இந்த மண்ணில அப்படி நடந்து போயிருக்கிறாரே, தன்னுடைய திருவடிகள் நோவ தேரணி வீதியோடு செல்வது வருவதாகி
ஓரிரவெல்லாம் தூதுக்கு உடலோராம் ஒருவர். ஒரு இரவுல வெடிய வெடிய சாமி அப்படி போயிட்டு வந்திருக்கிறாரே என்று சொல்லி இறைவனிடத்தில் வைத்த அன்பின் காரணமாக அவர் அப்படியே வெதும்புகிறார். இப்படி கூட செய்யலாமா? நம்பர்தாம் அடிமையாற்றார் ஆகிய நன்னினாரேல் உம்பரார் கோணும் வாழும் அயனும் நேர் உணர உண்ணா எம்பிரான் இசைந்தால் ஏவ பெறுவதே. அவர் தான் போறேன்னு சொன்னா இவன் போக சொல்லலாமா? அவர் பெருமான் நம்பர்தாம் அடிமையாற்றார் ஆகிய நன்னினாரேல், அவரே போறேன்னு சொன்னாலும் கூட உம்பரார் கோணும் வாழும் திருமாலெல்லாம் அறிய முடியாத தேவர்களா தலைவனாக இருக்கக்கூடிய நம்முடைய சாமிய எம்பிரான் இசைந்தால் ஏவ பெறுவதே. அவர் போறேன்னு சொன்னாதான் நீ போக சொல்லலாமா? இதனுக்கு உள்ளம் கம்பியாதவனை யான் முன் காணும் நாள் என்னால் என்று சொல்லி அவனை என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தனா அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி ஒரு கோபத்தோடு இருக்கிறார். ஏர்கோன் கலிக்காமனார் சுந்தரர் மேல கோபத்தோடு இருக்கிறார். அப்படி கோபத்தோடு இருக்கின்ற பொழுது பெருமான் விடுவார என்ன? 2 பேரும் சிறந்த அடியார்கள், அதனால 2 பேர்த்தையும் ஒன்னு சேர்த்தணும்னு நினைக்கிறாரு. அதனால பெருமான் என்ன செஞ்சார் அப்படின்னா, அப்படியே நாள்தோறும் பணிந்து போட்ட நாதரும் அதனை நோக்கி தினசரி விண்ணப்பம் வைக்கிறார். இப்படி ஒருத்தர் பண்ணிட்டானே, இப்படி ஒருத்தர் பண்ணிட்டானேன்னு சொல்லி. ஆனா பெருமான தினசரி வணங்கக்கூடியவர் ஏயர்கோனார். அப்படி வணங்குகின்ற பொழுது நீடிய தொண்டர்தம் உள் இருவரும் மேவும் நீர்மை கூடுதல் புரிவார் ஏயர் குறிசிலார் தம்பால் மேனி. அதாவது குறிசிலார் அப்படின்னா இவர் ஏயர்கோனார். அவருடைய திருமேனில வாடுரு சூளை தன்னை அருளினார் வருத்த மாற்றார் என்று சொல்லி பயங்கரமான ஒரு சூளை நோயை கொடுக்கிறார். எப்படி நாவுக்கரசு பெருமானுக்கு ஒரு சூளை வந்ததோ அதுபோல ஒரு சூளை நோயை கொடுக்கிறார். அந்த சூளை நோயினால ரொம்ப ஏயர்கோனார் மிகுந்த துன்பப்படுகிறார். அப்படி துன்பப்படுகின்ற பொழுது சாமி அவருக்கு கனவுல சொல்றார், சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய எந்தம்மை ஆளும் ஏயர்காவலர் தம்பால் ஈசன் உன்னை வருத்தும் சூளை வந்தொண்டன் தீர்க்கில் என்று முந்தர ஒலியார். உன்னுடைய சூளை நோய் தீர்க்கணும்னா வந்தொண்டன் வந்தாதான் நீங்கும். பாருங்க சாமி என்ன செய்யறார் பாரு. இப்ப அவருடைய கனவுலே அப்படி சொல்லுகின்ற பொழுது உன்னை வருத்தும் சூளை வந்தொண்டன் தீர்க்கல் அன்றி முந்தர ஒலியார், அவன் தீர்த்தால்தான் அந்த சூளை போகும் என்று சொல்ல, அப்படியே அதை சொல்ல கேட்டு அப்பதான் நம்முடைய ஏயர்கோனார் சொல்றாரு, நான் மட்டுமல்ல என்னுடைய தந்தை கூட்ட எல்லாரும் பெருமானுடைய வழிவழி அடிமைகளாக இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது வம்பென ஆண்டு கொண்ட ஒருவன் இதை தீர்ப்பதா என்று சொல்லி அவருக்கு ஒரு மனசுக்குள்ள எம்பிரான் எந்தை தந்தை தந்தையம் கூட்டம் எல்லாம் தம்பிரான் நீரே என்று வழிவழி சார்ந்து வாழும் ஈம்பரின் மிக்க வாழ்க்கை என்னை நின்று ஈரும் சூளை வம்பென ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான் அவன் தான் தீர்க்கணுமா? நாங்க எப்படி என்பிரான் எந்தை தந்தை தந்தை அப்படின்னா என்னுடைய அப்பா பாட்டனாருக்கு பாட்டனார் எல்லாரும் நாங்க பெருமானுடைய வழிவழி அடிமையாக இருக்கின்ற பொழுது வம்பென ஆண்டு கொண்ட ஒருவன் தீர்ப்பதா என்று சொல்லி அப்படி அவன் தீர்க்கில் தீராது ஒளிந்தனை வருத்தல் நன்றால் என்று சொல்லி அப்படியே அவன் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சூளையோடு நான் இருந்து விடுகிறேன் என்று சொல்லி சொன்னார். வன்தொண்டர் தம்பால் சென்று வள்ளலார் அருளி செய்வார். இப்ப சாமி என்ன பண்றாரு, நம்பிகளுடைய கனவுல போய் சொல்றார். நம்பிகள்கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, வன்தொண்டர் தம்பால் சென்று வள்ளலார் அருளி செய்வார் இன்று நம் ஏவலாலே ஏயர்கோன் உற்ற சூளை சென்று நீ தீர்ப்பாயாக என்று அருள் செய்ய சிந்தையோடு நின்றுமை மகிழ்ந்து போற்றி வணங்கினார் நாவலூரர் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்றார். சுந்தரர்கிட்ட சொல்றார், ஏயர்கோனார் மிகுந்த சூளையால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார், நீ சென்றுதான் அதை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அப்படியே மெய் மகிழ்ந்து அவரை பெருமானை வணங்குகின்றார் நம்பிகள். அப்படி வணங்கி கொண்டு நேராக அவர் அங்கு செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அதாவது என்ன பண்றாருன்னா, இந்த வன்தொண்டன் வந்துதான் இந்த சூளை தீர்க்கணும்னா இந்த சூளையோடு நான் மடிந்து விடுகிறேன் என்று சொல்லி உடைவாளை எடுத்து தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளுகிறார். மற்றவன் இங்கு தீர்ப்பதன் முன் நான் மாய பற்றி நின்று என்னை நீங்க பாதகச் சூளை தன்னை உற்றையு வயிற்றினோடும் கிழிப்பன் என்று உடைவாள் தன்னால் செற்றிட உயிரினோடும் சூளையும் தீர்ந்ததென்றார். சூளையும் போயிருச்சு, உயிரும் போயிருச்சு. அந்த உடைவாளை எடுத்து தானே குத்தி கொள்ளுகிறார். அப்படியே சரிந்து கிடக்கிறார், ரத்த வெள்ளத்திலே கிடக்கின்றார். அப்படி கிடக்கின்ற பொழுது நம்பிகள் வந்துடுறார். நம்பிகள் அந்த நேரத்தில் அந்த இல்லத்துக்கு வருகிறார். கருதரும் பெருமை நீர்மை கழிக்காம தேவியாரும் பொறுவரும் கணவரோடு போவது புரியும் காலை மறுவியிங்கு அணைந்தார் நம்பி என்று முன் வந்தார் கூற ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழுகி என்று உரைத்து பின்னும். அருமையான இடங்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த நேரத்துல கணவன் போனதுனால கலிக்காமருடைய மனைவியார் தானும் உயிரை விட்டு விடுவது அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படி முடிவு செஞ்ச உடனேயே இப்ப நம்பி அணைந்தார்னு ஒரு செய்தி அந்த அம்மாவுக்கு போகுது. சுந்தரர் இங்கு வந்திருக்கிறார். சுந்தரர்
மருவியங்கு அணைந்தார் நம்பி என்று முன் வந்தார் கூற. சுந்தரர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்துட்டாருன்னு சொன்ன உடனேயே ஒருவரும் அழுதல் செய்யாத ஒழிகன்னாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, யாரும் அழுகாதீங்க சொல்றாங்க. ஒரு கணவன் இறந்து கிடக்கிறார். அந்த மனைவி எப்படிப்பட்ட மனைவினா, மானக்கஞ்சார நாயனாருடைய மகள். அதான் ரொம்ப முக்கியம். அந்த அதாவது திருமணத்துக்கு முந்தைய நாள் இரவு கூந்தலை அறிந்து கொடுத்த பெண் தான் அந்த அம்மையார். அதனால அவங்களுக்கு அவ்வளவு பக்குவம் இருந்திருக்கிறது. எப்படியாவது அவரை நாம் உபசரிக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்துக்கு வருகிறார் என்று சொல்லி கணவன் இறந்த சோகம் தெரியாது அப்படியே மங்களமாக மாற்றி எல்லோரும் அழுதல் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அம்மா சொல்லுகின்ற பொழுது, கணவர் தம் செய்கதென்னை கறந்து அதை கறந்துன்னா மறைத்து, அந்த கணவர் இறந்ததை மறைத்து காவலரை நம்பி அனைவரும் பொழுது சால அலங்கரித்து எதிர்ப்போம். என்ன சும்மா இல்ல, அலங்காரம் செய்து வாழை மரங்கள் எல்லாம் கட்டி கமுகு வாக்கு சோலைகள் எல்லாம் கட்டி அவரை மங்களமாக வரவேற்பது, நிறைகுடத்தோடு வரவேற்பது என்று சொல்லி அம்மா முடிவு செய்யறாங்க. புனர்நிலை வாயில் தீபம் பூரண கும்பம் வைத்து துணர் மலர் மாலை தூக்கி தொழுது எதிர்கொள்ள சென்றார். அப்படியே அந்த வீட்டையே மங்களமாக மாற்றி அப்படியே அவரை எதிர்கொண்டு வணங்கி செல்லுகிறார்கள். செம்மை சேர் சிந்தை மாந்தர் சென்றெதிர் கொண்டு போற்ற நம்மை ஆளுடைய நம்பி நகைமுகம் அவருக்கு நல்கி. பாருங்க, கணவர் இறந்து கிடக்கிறாரு, நகைமுகம் அவருக்கு நல்கினார் சேக்கிழார். அப்படி சிரிச்ச முகத்தோட வரவேற்றாங்களாம். முடியுமா அப்படின்னா, அதுதான் நாயன்மார்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அந்த பெண் எவ்வளவு பக்குவமா இருந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நகைமுகம் அவருக்கு நல்கினா அந்த இடத்துல சிரிப்பு வருமா என்ன? அந்த அம்மா சிரிச்சிருக்கிறான். நகைமுகம் அவருக்கு நல்கி மெய்மையாம் விருப்பினோடும் மேவையில் புகுந்து மிக்க மொய்மலர் தவிசின் மீது முகமலர்ந்து இருந்த போது அப்படியே அவர் அந்த உள்ள போய் ஒரு தவிஸ் அவருக்கு ஒரு இருக்கை கொடுக்கிறார்கள். அந்த இருக்கையில் அப்படியே சுந்தரர் அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது மாதர்தம் ஏவலாலே மனை தொழில் மாக்கள் மற்றும் ஏதமொன்றில்லை உள்ளே பள்ளி கொன்றார். உடனே பார்க்கணுங்கிறார், துடிக்கிறார். ஏன்னா அவர் சூளை நோயோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். சூளை நோயை தீர்த்து அவரோடு அன்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படியே சுந்தரர் துடிக்கிறார். அப்படி துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இல்ல அவரு திறமா இருக்கிறார், நல்லா இருக்கிறார், உள்ளதா இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். மாதர்தம் ஏவலாலே மனை தொழில் மாக்கள் மற்றுங்கு ஏதமொன்றில்லை உள்ளே பள்ளி கொள்கின்றார். என்ன தீது அணைவு இல்லை எனும் என் மனம் தெருளாது எண்ணம் ஆதலால் அவரை காண வேண்டும். நீங்க தீது இல்லைன்னு சொல்றீங்க, தீமை இல்லாதிருந்தாலும் என்னுடைய மனம் தெருளாது, நான் அவரை சென்று உடனடியாக காண வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற பொழுது, இப்ப வந்தொண்டர் பின்னும் கூற மற்றவர் தம்மை காட்ட அவரை காட்டுவதற்காக துன்றிய குருதி சோர தொடர்புடர் சொரிந்து உள்ள ஆவி பொன்றியே கிடந்தார் தம்மை கண்டவன். அப்படியே ஆவி போயாச்சு, அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்கிறார். புகுந்தவாறு என்று என மொழிந்து நானும் நன்னுவேன் இவர் முன்பு என்பார் என்று சொல்லி அப்படியே அவரு நானும் இவரோடு செல்லுவேன் என்று சொல்லி நன்னுவேன் என்று சொல்லி கோலொரு மனத்தராகி குற்றுடை வாளை பற்ற ஆளுடை தம்பிரானார் அருளினால் அவரும் முய்ந்து கேளிரை ஆகி கேட்டேன் என விரைந்து எழுந்து கையில் வாளினை பிடித்துக் கொள்ள வன்தொண்டர் வணங்கி விழுந்தார். அப்படியே அவர் தன்னை குத்தி இருந்த அந்த வாளை எடுத்து தன்னுடைய கையில பிடித்து தன்னை குத்தி கொண்டுவதற்கு முற்படுகிறார். இந்த வாளை கையில பிடிச்சிட்டார். அப்படி பிடிச்ச உடனேயே மற்றவர் வணங்கி வீழ அப்படி வணங்கி வீழ வாளினை மாற்றி ஏயர் கொற்றவனாரும் நம்பி குறைகளில் பணிந்து வீழ்ந்தார். அப்ப அந்த கொற்றவனார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஏயர்கோன் கலிக்காம நாயனார் உயிர் பெற்று எழுந்து விடுகிறார். உயிர் பெற்று எழுந்து நம்பிகளுடைய திருவடியை பணிந்து வீழுகிறார். அப்படி இவரும் அவரை வீழ்ந்து வணங்குகிறார். அற்றை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயம் கண்டு வானோர் பொன்தட மலரின் மாறி பொழிந்தனர் புவனம் போட்டு என்று சொல்லி இந்த நிகழ்வு நடக்கிறது. இப்போ அந்த ரத்த வெள்ளத்திலே கிடந்த ஏயர்கோனாரும் உயிர் பெற்று விடுகிறார். நம்பிகளுடைய அந்த வாளை எடுத்த கையை பற்றி கொள்ளுகிறார், வணங்கி கொள்ளுகிறார்கள் இருவரும். அற்றை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயம் கண்டு வானோர் பொன்தட மலரின் மாறி பொழிந்தன் புவனம் போற்று என்று சொல்லி வன்தொண்டரும் வணங்கி வீழ்கிறார். அவருடைய திருவடி இவரும் வணங்குகிறார், இவருடைய திருவடியை அவரும் வணங்குகிறார் என்று சொல்லி கோலொரு மனத்தராகி குற்றுடை வாளை பற்ற ஆளுடை தம்பிரானார் அருளினால் அவரும் முய்ந்து கேளிரே ஆகி கெட்டேன் என விரைந்து எழுந்து கையில் வாளினை பிடித்துக் கொள்ள வன்தொண்டர் வணங்கி வீழ்ந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். இது நிகழ்ந்ததுக்கு பிறகு அப்படியே மேலிருந்து அப்படியே மலர் மாறி பொலிகிறது, புவனங்கள் எல்லாம் மலர் மாறி பொலிகிறது. இருவரும் எழுந்து புள்ளி இடைபடா நண்பினாலே பொறுவரும் மகிழ்ச்சி உங்க திருப்பன்கூர் புனிதர்வாதம் மறுவினர் போற்றி நின்று வன்தொண்டர் தம்பிரானார்
அருளினை நினைந்தே அந்த நாளன் என்று எடுத்து பாடி ரெண்டு பேரும் சென்று திருப்பன்கூர் பெருமானை வழிபாடு செய்வதற்காக செல்லுகின்றார்கள். அப்படி திருப்பன்கூர் பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுதுதான் அந்த வன்தொண்டர் தம்பிரானை அருளை நினைந்து அந்த நாளன் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை அங்கு அருளுகிறார். அந்த பதிகத்தில்தான் வையகம் முற்று மாமலை என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாடலிலே 12 வேலி நிலம் மலை வேண்டி 12 வேலி நிலம் கொடுத்தது, மலை நிற்பதற்கு 12 வேலி நிலம் கொடுத்ததை நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த பதிகத்தில்தான் பாடியிருக்கிறார் என்று சொல்லி, சில பகல் கழிந்த பின்பு திருமுனைப்பாடி நாடர் மலர்புகழ் திருவாரூர் மகிழ்ந்துடன் வந்த ஏயர் குளமுதல் தலைவனாரும் கூடவே குளிர்வும் கோயில் நிலைவனார் தம்மை கும்பிட்டு உறைந்தன நிறைந்த அன்பால் என்று சொல்லி, அப்படி கொஞ்ச நாள் அங்கிருந்து அதற்கு பிறகு நம்முடைய நம்பிகள் அந்த திருவாரூரிலே மகிழ்ந்து அங்கு இருக்கின்ற பொழுது ஏயர்கோனாரும் அவருடன் சென்று பெருமான் அந்த பூங்கோயில் பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கிழிது அமர்ந்து நம்பி அருளினால் மீண்டும் போந்து பொங்கிய திருவின் மிக்க தம்பதி புகுந்து பொற்பில் தங்குநாள் ஏயர்கோனார் தமக்கு ஏற்ற தொண்டு செய்தே செங்கன்மால் விடையார் பாதம் சேர்ந்தனர் சிறப்பினோடும் என்று சொல்லி, இப்ப நம்பிகள் அவர் தொண்டு அவர் செய்து அவர் பாட்டுக்கு அவர் திருவாரூர் வந்து விடுகிறார். அப்படி இருந்த நம்பி அருளினால் மீண்டும் போந்து சுந்தரருடைய திருவருளை பெற்று அவரிடத்தில் அன்பு கொண்டு பொங்கிய திருவின் மிக்க தம்பதி புகுந்து அந்த பெருமங்கலம் என்று சொல்லக்கூடிய பதிக்கு சென்று பொற்பில் தங்கினால் நீண்ட நாட்கள் அங்கு தங்கியிருந்த ஏயர்கோனார் தமக்கு ஏற்ற தொண்டு செய்தே பெருமானுக்கு அடியார்களுக்கும் நிறைய தொண்டு செய்து செங்கன்மால் விடையார் பாதம் சேர்ந்தனர் சிறப்பினோடும் என்று சொல்லி, அப்படி இறைவனுடைய திருவடி செங்கன்மால் விடையார், அப்ப திருமால் விடையாக இருக்கக்கூடிய அந்த நம்முடைய பெருமானுடைய திருவடியை சேர்ந்தார் என்று சொல்லி இறைவனுடைய திருவடி சேர பெற்றார் என்று சொல்லி நமக்கு நிறைவு செய்து காட்டுகிறார். நல்லுகள் நாயனாரை தூதுவிட்டவர்க்கே நண்பாம் வள்ளலார் ஏயர்கோனார் மலரடி வணங்கி புக்கேன் உள்ளுணர்வான ஞானம் முதலிய ஒரு 4 உண்மை தெல்லெழுத்தின் தமிழால் கூறும் திருமூலர் பெருமை செப்பு என்று சொல்லி அடுத்த திருமூலருடைய சரீரத்துக்கு தோற்றுவாய் செய்து முடிக்கிறார் செக்கிழ பெருமான் என்று சொல்லி, இப்படி நல்லிருள் நாயனாரை தூதுவிட்டவர்க்கே நண்பாம் என்று சொல்லி அந்த பெருமானை தூதுவிட்ட சுந்தரருக்கு நண்பராக ஆகிக் கொண்டு அவரோடு நட்பு கொண்டு இருந்த பெருமான் வள்ளலார் ஏயர்கோனார் மலரடி வணங்கி அவருடைய திருவடியை வணங்கி போற்றுவோம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு நிறைவு செய்து காட்டுகிறார். இந்த சரீரத்துல 409 பாடல்கள் இருக்கிறதுனால நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் முழுமையாக அடியனால் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி திருவருள் கூட்டுவித்த வகையிலே எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நாம் சிந்தித்திருக்கிறோம் என்று சொல்லி நம்பி ஆரூருடைய திருவடிகளை வணங்கி அதே மாதிரி ஏயர்கோனாருடைய திருவடியை வணங்கி நாம் நிறைவு செய்து கொள்வோம். என்றும் குருபாக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவு உலகலாம். திருச்சிற்றம்பலம்.